கடைசி 2 வாரம் வந்து நம்ம யோசேப்போட சின்ன வயசுல இருந்து 17 வயசு, 17 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் நம்ம இந்த 2 காரியங்களை நம்ம பார்த்தோங்க. ಕಳೆದ ವಾರಗಳಿಂದ ನಾವು ಯೋಸೇಫನ ಜೀವಿತದ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ 17ನೇ ವಯಸ್ಸಿನವರೆಗೂ ಮತ್ತು 18ರಿಂದ 27ನೇ ವಯಸ್ಸಿನವರೆಗೂ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ವಿ. இன்னைக்கு 28வது வயசுல இருந்து 30 வயசுல என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ಈ ದಿನ ನಾವು 28ನೇ ವಯಸ್ಸಿಂದ 30ನೇ ವಯಸ್ಸಿನವರೆಗೆ ಏನೆಲ್ಲ ನಡೀತು ಅನ್ನೋದನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ. ஒருவேளை நீங்க இந்த 2 மெசேஜ் கேட்கலன்னா நான் திருப்பி நான் சொல்றேன். நீங்க தயவு செய்து நீங்க போய் ஆன்லைன்ல இருக்கும் அந்த 2 மெசேஜ் நீங்க கேளுங்க. அப்போ இந்த மெசேஜ் இன்னும் நல்லா புரியும். ஆனாலும் இன்னைக்கு அதுல என்ன கத்துக்கிட்டோன்றத ஒரு 1 மினிட்ல நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். ಕಳೆದ 2 ಮೆಸೇಜ್ಗಳನ್ನು ನೀವು ಕೇಳಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಆನ್ಲೈನಲ್ಲಿದೆ, ನೀವು ಹೋಗಿ ಕೇಳಬಹುದಾಗಿದೆ. ಸೊ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಈಗ ಒಂದು 2 ನಿಮಿಷ ಅದನ್ನ ನಾವು ರೀಕಾಲ್ ಮಾಡಿ ಮುಂದೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದೆ. யோசேப் வந்து அப்பாக்கு செல்லமான பிள்ளை. ಯೋಸೇಫನ ಅವರ ತಂದೆಗೆ ಒಂದು ತುಂಬಾ ಪ್ರಿಯವಾದ ಮಗ ಆಗಿದ್ದ. ஸ்பெஷல் Dress வாங்கி கொடுப்பாரு, அவனை ரொம்ப கவனிச்சுக்குவாரு அவங்க அப்பா. ಅವನಿಗೆ ವಿಶೇಷವಾದ ಬಟ್ಟೆಯನ್ನ ಕೊಡಿಸ್ತಾ ಇದ್ರು, ಅವನನ್ನ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೋತಾ ಇದ್ರು. அவங்க அண்ணனுங்களுக்கு அது பிடிக்கல. ಆದ್ರೆ ಅದು ಅವರ ಅಣ್ಣನಿಗೆ ಇಷ್ಟ ಆಗ್ಲಿಲ್ಲ. வயிற்றுச்சல்னால அவனை ஒரு வியாபாரிகிட்ட வித்துடுறாங்க. அவனை வந்து ஒரு அடிமையாய் வித்துடுறாங்க. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚನಿಂದ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರ ಅಣ್ಣಂದಿರು ಅವರನ್ನ ವ್ಯಾಪಾರಸ್ಥರಿಗೆ ಮಾರಿಬಿಡ್ತಾರೆ. லைஃப் இங்க இருந்த லைஃப் டவுன் ஆயிடுச்சு. ಸೊ ಅವನು ಮೇಲಿದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿ ಈಗ ಕೆಳಗೆ ಬಂದ. அடுத்தது அங்க ஒரு இடத்துல ஒரு வேலைக்காரனா ஒரு ஒரு அடிமையாய் ஒரு வீட்டுல வேலை செய்யறான். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಗುಲಾಮನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த அடிமையா இருக்கும்போது அந்த இடத்துல அந்த எஜமான் பாக்குறான், என்னடா யோசேப்பு கை வைக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் ஆயிருது, இவனுக்குள்ள யாரோ இருக்கிறாங்கடா அப்படின்னு வந்து என்ன பண்றான், அவனை ஒரு லீடர் ஆக்கிறான். அடிமைதான், பட் ஆனாலும் அந்த வீட்டுல அவனை வந்து எல்லா பொறுப்பும் கொடுத்துறான் அவனுக்கு. ಅಲ್ಲಿ ಯಜಮಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅವನನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಇವನ್ ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲಾ ಕೆಲಸಗಳು ಆಶೀರ್ವಾದ ಪ್ರಾಯದಕ್ಕ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಲ್ವಾ, ಹಾಗಾಗಿ ಇವನಲ್ಲಿ ಏನೋ ಒಂದಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವನ ಮನೆ ಎಲ್ಲಾ ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನ ಅವನ ಕೈ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. மேல இருந்தா கீழ வந்தா திருப்பி இங்க உயர்ந்துறான், அந்த வேலையில உயர்ந்துறான். ಈಗ ಅವನ ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಬಂದ, ಈಗ ಮತ್ತೆ ಮೇಲೆ ಏರಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, நிறைய வாட்டி நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது, நல்ல சம்பளம் நல்ல வேலை இருக்கும்போது தான் என்ன ஆகும், சோதனை வரும், கதவு தட்டிட்டு வரும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಒಳ್ಳೆ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದೆ, ಒಳ್ಳೆ ಒಂದು ಸಂಬಳ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂದಾಗ ಅನೇಕ ಶೋಧನೆಗಳು ಬರ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಆಗ್ತವೆ. அப்போ அந்த எஜமானோட வைஃப் வந்து இவன்ட்ட தப்பு பண்றதுக்கு வரா யோசேப் கிட்ட. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನಿಗೆ ಏನಾಯ್ತು ಅಂದ್ರೆ, ಅವನ ಯಜಮಾನನ ಹೆಂಡತಿ ಅವನನ್ನ ತಪ್ಪಿನ ದಾರಿಯಲ್ಲಿ ಎಳಿಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அப்போ யோசேப் சொல்றான், ಆಗ ಯೋಸೇಫ ಹೇಳ್ದ, நான் கர்த்தருக்கு பயப்படுறேங்க, ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವಂತವನು, எஜமானுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன், ನಾನು ಯಜಮಾನನಿಗೆ ನಂಬಿಕೆ ದ್ರೋಹ ಮಾಡೋದಿಲ್ಲ, என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்காரு, ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಕರ್ತನ್ ನನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ அப்படின்னு சொல்றான். அந்த அம்மா பொய் சொல்லி அவனை திருப்பி ஜெயில தூக்கி போட்டு அபாண்டமாய் பொய் சொல்லி அவன் மேல பலி போட்டு என்ன பண்ணிருது, பொய் சொல்லி ಅವನ ಜೈಲಿಗೆ ತೂಗಿ போட்டுருது அந்த அம்மா. ಆದ್ರೆ ಆ ಸ್ತ್ರೀ ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ, ಅವನ ಮೇಲೆ ಅಪವಾದನೆಗಳನ್ನ ಹೇರಿ ಅವನನ್ನ ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕುವ ಹಾಗೆ ಮಾಡ್ತಾಳೆ. மேல இருந்த லைஃப் கீழ இருந்த லைஃப் மேல இருந்த லைஃப் திருப்பி கீழ, ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் லைஃப் ஆயிடுச்சு. ಹೀಗೆ ಯೋಸೇಫನ ಜೀವನ ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಆಗ್ತಾನೆ ಇತ್ತು. நேத்து ஒரு சகோதரனை என் கூட வேலை செஞ்ச பழைய கம்பெனில வேலை செஞ்ச பையனை வந்து பார்த்தேன். அவர் பெரிய டைரக்டர், ஒரு கம்பெனில பெரிய டைரக்டரா இருக்கிறாரு. அந்த டைரக்டரா இருக்கிற சமயத்தை நான் பேசிட்டு இருந்தேன் நேத்து. ಕಳೆದ ದಿನ ಸಹೋದರರು ಅವರ ಒಂದು ಹಳೆಯ ಸ್ನೇಹಿತರೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು. ಅವರು ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಡೈರೆಕ್ಟರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಅವರು நீங்க வெளிய பார்த்தா நீங்க வந்து பெரிய ஆளுன்னு சொல்வீங்க. ಅವರನ್ನ ನೀವು ಹೊರಗಡೆ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ತುಂಬಾ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೋದು. நிறைய வீடு இருக்கு, ದೊಡ್ಡದಾದಂತ ಮನೆಗಳಿದಾವೆ, சரியான நிறைய பேர் அவங்க கீழ நூத்துக்கணக்கான பேர் வேலை செய்றாங்க, அப்படி அந்த மாதிரி பதவி இருக்கு. 100 ಜನ ಅವನ ಕೈ ಕೆಳಗಡೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಂತ ಒಂದು ಪದವಿ ಇದೆ. என்கிட்ட சொல்றாரு, ಅವರು ಸಹೋದರ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು, நாளை குறித்து பயமா இருக்கு ஜான் அப்படின்றாரு. என்ன பார்த்து, ಜಾನ್ ನನಗೆ ನಾಳೆ ಕುರಿತು ತುಂಬಾ ಭಯ ಆಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. என்ன ஆகும் தெரியல, ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, எப்ப வேணா வேலை போயிடலாம், நான் ரெடியா இருக்கிறேன், வேலையில இருந்து தூக்க போறாங்க, நான் ரெடியா இருக்கிறேன், ಯಾವಾಗಾದ್ರೂ ಕೆಲಸ ಹೋಗ್ಬೋದು, ಕೆಲಸದಿಂದ ಯಾವಾಗ ತೆಗಿತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೂ ನಾನು ರೆಡಿ ಆಗಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ பயத்தோட இருக்க, ನಾನು ಭಯದಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ. இப்படி நம்ம உலகத்துல நம்ம வாழ்றோம். ಈ ರೀತಿಯಾದಂತ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದೀವಿ. நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல, ನಾಳೆ ಏನಾಗುತ್ತೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. கடைசி இந்த 3 வருஷத்துல 2023ல இருந்து 26 வரைக்கும் நடந்த வருஷம், அந்த கடைசி 20-30 வருஷத்துல அப்படி நடக்கல. அவ்வளவு மாற்றங்களை நம்ம பாக்குறோம் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நடந்திருக்குது. ಕಳೆದ ವರ್ಷಗಳಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಕೇವಲ ಈ 3 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಬದಲಾವಣೆಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ. 30 வருஷத்துல ஆகாத மாற்றங்கள் எல்லாம் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நடக்குது. 30 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಆಗದೇ ಇರುವಂತದ್ದು ಕೇವಲ ಈ 3 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. நேத்து இன்னொரு தம்பி சாயங்காலம் பேசிட்டு அந்த தம்பி சொல்றான், அண்ணே எங்க ஆபீஸ்ல 600 பேர் வேலையில இருந்து தூக்கிட்டாங்கண்ணே, தூக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சு அவங்க 600 பேர் செய்யற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செய்யுதுண்ணே இப்போ அப்படின்றான். ಕಳೆದ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು, ನಮ್ಮ ಕಂಪನಿಯಲ್ಲಿ 600 ಜನರನ್ನ ಕೆಲಸದಿಂದ ತೆಗೆದಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ,
ಆ 600 ಜನ ಮಾಡುವಂಥ ಕೆಲಸವನ್ನು ಆ ಕಂಪ್ಯೂಟರ್ ಮಾತ್ರ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. உலகமே பயத்துல இருக்குங்க. ಹಾಗಾಗಿ ಈ ಲೋಕ ಈ ದಿನ ಭಯದಲ್ಲಿದೆ. நாளைக்கு என்னாவும் தெரியலங்க. ನಾಳೆ ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಎಲ್ಲ அருமையான வீடு வாசல் இருக்கு, வண்டி இருக்கு, நீங்க நினைப்பீங்க. பட் அவங்கள போய் கிட்ட போய் பேசுங்க, அப்ப புரியுங்க. ನಮ್ಮಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮನೆ ಒಳ್ಳೆ ಗಾಡಿ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅನಿಸ್ತೇವೆ, ಆದ್ರೆ ನೀವು ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಾತಾಡಿದಾಗ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಏನು ಅಂತ. சோ இன்னைக்கு இதே மாதிரி கஷ்டங்கள்ல இருக்கும்போது, இதே மாதிரி நாளை குறித்து என்ன ஆகுனே தெரியாம இருக்கிற நிலைமையில இருக்கும்போது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவன் எப்படி நடத்துறாருன்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ಇಂಥ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾಳೆ ಏನಾಗುತ್ತೆ ಅನ್ನುವಂಥ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವಂಥ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವಿಲ್ಲವರಾಗ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು, ಹಾಗಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಆಗುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ಈ ದಿನ ನಾವು ನೋಡೋಣ. சோ எப்படி யோசேப்பு மாத்திரம் வாழ்க்கையில மேல கீழே ஃபுட்பால் மாதிரி வாழ்க்கை நடக்குது, எப்படி இவன் சந்தோஷமாய் மனரம்யமாய் இருக்க முடியுது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ಜೀವಿತ ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಹೀಗೆ ಫುಟ್ಬಾಲ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಡ್ತಾ ಇದೆ, ಹಾಗಾಗಿ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದಂಥ ಸಂತೋಷ ಬಂತು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿದೆ. அது தாவீது ஒரு இடத்துல எழுதுறாரு, அதுக்கு பதில் இங்க இருக்கு பாருங்க. ದಾವಿದ ಒಂದ್ ಕಡೆ ಬರ್ದಿದ್ದಾನೆ, ಅದ್ರ ಉತ್ತರ ಏನಂತಂದ್ರೆ சங்கீதம் 139 ಕೀರ್ತನೆ 119 7வது வசனம். 7ನೇ ವಚನ. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். அடுத்தது மைக். படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். பாருங்க, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் எங்கப்பா நான் போவேன். ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಎಲ್ಲಪ್ಪ ಹೋಗ್ಲಿ. நான் ரூம் மூடினாலும், நான் கடல் ஆழத்துக்கு போனாலும், மலைக்கு மேல போனாலும், உம்முடைய பிரசன்னத்துல நான் தூரம் போக முடியாது. ನಾನು ರೂಮಲ್ಲಿ ಅಡುಕೊಂಡ್ರು, ಸಮುದ್ರದ ಕೆಳಗಡೋದ್ರು ಮತ್ತೆ ಆಕಾಶದ ಮೇಲಕ್ಕೆ ಏರೋದ್ರು, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ನನ್ನನ್ನು ಅಗಲಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கிட்ட இருந்து நான் எங்கேயும் ஓட முடியாது ஆண்டவரே. ದೇವರೇ, ನಾನು ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಿ ಓಡೋಕ್ ಆಗೋದಿಲ್ಲ ದೇವರೇ. நீங்க எவ்வளவுதான் நீங்க போலாம், நீங்க யாருக்கும் தெரியாத இடத்துல ஒரு காட்டுல போய் நிக்கலாம், அங்க ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க கூட இருக்குது. ನಾವು ಯಾರು ನೋಡದೇ ಇರುವಂತ ಒಂದು ಕಾಡಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ ಇರುತ್ತೆ. சோ இங்க ஆண்டவருடைய கரம், வலது கரம் என்னை கை கொள்ளுகிறது அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ಹಾಗಾಗಿ ದೇವರ ಕರ ನಮ್ಮನ್ನ ಯಾವಾಗ್ಲೂ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ஒரே ஒரு காரியங்க, யோசேப்போட வாழ்க்கையில மேலேயோ கீழேயோ என்ன நடந்தாலும் யார் இருக்கிற அவன் கூட ದೇವನುடைய ಪ್ರಸನ್ನಂ ಇருக்கு. ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ಜೀವಿತ ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಹೀಗಿರುವಾಗ್ಲೂ ಕೂಡ ಅವನ ಜೊತೆಗೆ ಯಾರಿದ್ರು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ದೇವರಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಅವರೊಟ್ಟಿಗಿತ್ತು. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம கூட யாரெல்லாம் நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತ ಎಲ್ಲರಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ನೀವು ನಂಬಿಕೆ ಇಡ್ತೀರೋ ನಿಮ್ಮೆಲ್ಲರಲ್ಲೂ ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಸನ್ನತೆ ಇದೆ. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கு. அது நீங்க நிறைய வாட்டி நம்ம மறந்துடுறோம். ಆ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮಲ್ಲಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ಮರ್ತ್ ಬಿಡ್ತೀವಿ. சோ யோசேப்பு எப்படி இருந்தார்? இந்த சிறையில வந்துட்டார். லாஸ்ட்ல ஜெயில தூக்கி அந்த அம்மா போட்டுருச்சு அவரை. ಇಲ್ಲಿ ಅವನನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. அநியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அநியாயம் அப்படின்னு கன்னடல சொல்லுவாங்க. அநியாயமாய் ಬಲಿ ಸುಮತಿ ಆಮೇಲೆ ಜೈಲು ತೂಕಿ போட்டுறாங்க. ಅನ್ಯಾಯವಾಗಿ ಅವನನ್ನ ಅಲ್ಲಿ ಅವರು ಜೈಲಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. அங்க எப்படி இருப்போம்? ಈಗ ಅವನ ಜೀವಿತ ಹೇಗಿರುತ್ತೆ? சும்மா ரோட்ல டிராபிக்ல போகும்போது எதிரில வர்ற வண்டிக்காரன் அவன் தப்பான ரூட்ல வரான், உங்களை திட்டினாலே உங்களுக்கு எவ்வளவு ಬೇಜಾರಾಗುತ್ತೆ. நம்மளுக்கு ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನಾವು ರೋಡಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಎದುರುಗಡೆ ಒಬ್ಬ ಗಾಡಿಯನ್ನು ಬಂದು ಅವನು ತಪ್ಪಾಗಿ ಬಂದ್ರು ಕೂಡ ಅವನು ನಮ್ಮನ್ನೇ ಬೈದು ಹೋಗ್ತಾನೆ. ಅಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಹೇಗಿರುತ್ತೆ? உங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லையா? அன்னைக்கு எதிரில ஒரு அம்மா தப்பான வழியில வந்துட்டு இருக்குது. எதிரில வண்டி ஸ்கூட்டர் இப்படி தப்பா வருது. ನಾವು ಹೋಗುವಂತ ದಾರಿನಲ್ಲಿ ಗಾಡಿ ತಪ್ಪಾದಂತ ದಾರಿಯಿಂದಲೇ ಅವ್ರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. வந்துட்டு நானும் பைக்ல கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறேன். என்ன பார்த்துட்டு கை நீட்டிட்டு ஏனோ ನೀನು அப்படின்னு என்ன காட்டுது, கை காட்டுது. ಆಗ ಅವರ ಸಹೋದರಿಗೆ ನನ್ನನ್ನೇ ಕೈ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಏನೋ ನೀನು ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு என் மாம்சம் ரிப்ளை பண்ணிரலாம் அப்படின்னு தோணுது. ಆದ್ರೆ ನಮ್ಮ ದೇಹಕ್ಕೆ ಒಂದು ಶರೀರ ಅದಕ್ಕೆ ಏನಾದ್ರೂ ರಿಪ್ಲೈ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ. பழைய உள்ரிச்சு எலும்புவான் வெளியே அப்படின்னு வருது. அப்படி ಹಳೆ ಉಲ್ರಿಚ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅನ್ನುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಯ್ತು. பட் இல்ல, இம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள். ಆದ್ರೆ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀವಿ. அவங்க சொல்லி நம்ம ஒண்ணும் ஆயிர போறது. ಅವ್ರಿಗೆ ಏನಾದ್ರೂ ಹೇಳಿ ನಾವ್ ಏನೋ ಮಾಡ್ಲೋದು ಬೇಡ. நம்மளுக்கு ஒண்ணு சொல்லி நம்ம மாற மாட்டோம். ಅವರು ನಮ್ಗೆ ಏನಾದ್ರೂ ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನ ನಾವು ಅವ್ರು ಬದಲಿಸಕ್ಕೆ நான் போயிட்டேன், என் பாட்டுக்கு சிரிச்சிட்டு நான் போயிட்டேன். ಹಾಗೆ ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಗುತ್ತಾ ಮುಂದೆ ಹೋದ್ವಿ. சோ இங்க யோசேப்பு சிறையில இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ್ ಸೆರೆ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ, ದುಃಖத்தோட இருக்கிறார். ತುಂಬಾ ದುಃಖದಲ್ಲಿದ್ದಾನೆ. நாளைக்கு என்ன ஆகும் தெரியல. ನಾಳೆ ಆಗ್ತಾ ಇದೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವನಿಗೆ. ஏன்னா என்ன ரேப் பண்ண வந்தாரு யோசேப்பு அப்படின்னு பொய் சொல்லி அந்த அம்மா ஜெயில போட்டுருச்சு. ಇಲ್ಲಿ ಅವಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ನನ್ನನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಸ್ತ್ರೀ ಹೇಳಿದ್ರಿಂದ ಅವನನ್ನು ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವರು அந்த தேசத்து குடிமகன் அல்ல. ಆದ್ರೆ ಇವನು ಆ ದೇಶದ ಹುಟ್ಟು ಮಗ ಅಲ್ಲ.
சோ இவரை எவ்வளவு நாள் வேணா வாழ்நாள் முழுவதும் ஜெயிலே இருக்கலாம் இவர். ಅವನು ಜೀವನ ಪರ್ಯಂತ ಆ ಜೈಲಲ್ಲೇ ಇರ್ಬೋದಾಗಿತ್ತು. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெயில்ல ಆದ್ರೂ ಆ ಜೈಲಲ್ಲಿ ನೀವು ನೋಡೋದಾದ್ರೆ அந்த ஜெயிலோட அதிகாரி இவனை பாக்குறாரு. ಆ ಜೈಲಿನ ಅಧಿಕಾರಿ ಆ ಯೋಸೆಫನನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இவன் ரொம்ப வித்தியாசமான மனுஷன் இவன். ಇವನು ತುಂಬಾ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಕಾಣ್ತಾ ಇದ್ದಾನೆ. இவனுக்குள்ள யாரோ இருக்கிறா. ಇವನ ಒಳಗಡೆ ಯಾರೋ ಇದ್ದಾರೆ. ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಕರ್ತನ ಆತ್ಮನವರ ಒಳಗಡೆ ಇದ್ದಾನೆ. ஆண்டவருடைய பிரசன்னம் யோசேப்புக்குள்ள இருக்கு. ದೇವರ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ ಅವನಲ್ಲಿದೆ. இவன் கை வைக்கிறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. ಇವನು ಕೈ ಇಟ್ಟದೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ. சோ அப்படின்னு வந்து பாக்குறாங்க. ಅದನ್ನ ಆ ಯಜಮಾನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯಜಮಾನ್ என்ன பண்றாரு? நீங்க யாராவது நீங்க பாத்திருக்கீங்களா ஜெயில்ல இருக்கிற கைதிக்கு வந்து முக்கியமான இடத்தை கொடுப்பாங்களா? கைதி கொடுக்க மாட்டாங்க. ಇಲ್ಲಿ ಕೈದಿಗೆ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಯಜಮಾನ ಅದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಒಂದು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡೋದಿಲ್ಲ. அந்த கைதி வந்து ஜெயில வந்து ಕಂಟ್ರೋಲ್ பண்றாரு யோசேப் அந்த இடத்துல. ಆ ಒಂದು ಕೈದಿ ಆಗಿರುವಂತ ಯೋಸೆಫ ಜೈಲನ್ನೇ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಈಗ. சோ துக்கத்துல இருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? அவங்க பிள்ளைகளை பார்த்துக்கொள்றாரு. ಅಲ್ಲಿ ದುಃಖದಲ್ಲಿದ್ದಾನೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ பாருங்க, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படும் போது நம்ம ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்றாங்க? நேர்மறையான மனோபாவம். ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿದ್ದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂಥ ಧನಾತ್ಮಕ ಒಂದಂಥ ಭಾವನೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಲ್ಪಡ್ತವೆ. ಸಕಾರಾತ್ಮಕ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಸಕಾರಾತ್ಮಕ ಮನೋಭಾವನೆಗಳು, நேர்மறையான மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ಅಂದ್ರೆ ಸಕಾರಾತ್ಮಕ ಮನೋಭಾವನೆಗಳು. பரவாயில்ல, நம்ம கஷ்டத்துல தான் இருக்கோம், பட் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், அது போதும் எனக்கு. ನಾವು ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದೇವೆ, ಆದ್ರೆ ದೇವ್ರು ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ದಾರೆ, ಅಷ್ಟು ಸಾಕು ನಮಗೆ. இங்க துக்கத்துல இருக்கிறாரு ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ್ ದುಃಖದಲ್ಲಿದ್ದಾನೆ. அங்க ரெண்டு பேர் வராங்க ஜெயிலுக்கு, புதுசா ரெண்டு பேர் ஜெயிலுக்கு வராங்க. ಅಲ್ಲಿ ಇನ್ನೂ ಇಬ್ರು ಹೊಸದಾಗೆ ಜೈಲಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு ராஜா, அந்த எகிப்து ராஜா வந்து இவர ஜெயில தூக்கி போட்டுறாங்க இந்த ரெண்டு பேரையும். ಆ ಐಗುಪ್ತ ದೇಶದ ರಾಜ ಇಬ್ಬರನ್ನ ಜೈಲಿಗೆ ತಂದು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவங்க ரொம்ப துக்கமா இருக்காங்க. ಅವರು ಕೂಡ ತುಂಬಾ ದುಃಖದಲ್ಲಿದ್ದಾರೆ. என்ன கேக்குறாரு பாருங்க யோசேப் அவங்கள பார்த்து. 7வது வசனம், 40வது அதிகாரம் 7வது வசனம். ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫ್ ಅವರನ್ನ ಕುರಿತು ಏನ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೋಡಿ. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். உங்கள் முகம் ஏன் துக்கமா இருக்கு அப்படின்னு வந்து யோசேப் கேக்குறாரு. ಇಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಯೋಸೇಫ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಿಮ್ಮ ಮುಖವು ಯಾಕೆ ಇವತ್ತು ಕಳೆಗುಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ಇವರೇ ದುಃಖத்துல இருக்கிறாரு, ಇವನೇ ದುಃಖದಲ್ಲಿದ್ದಾನೆ, மத்தவங்களுடைய துக்கத்தை பாக்குறாரு. ಇಲ್ಲಿ ಬೇರೆಯವರ ದುಃಖವನ್ನ ಅವನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நிறைய வாட்டி நம்ம துக்கத்துல இருக்கணும், யார்ட்டும் பேச வேண்டாம், எனக்கு சும்மா கொஞ்சம் தயவு செய்து என்ன விட்டுருங்க, தனியா விட்டுருங்க, எனக்கு யாரும் வராதீங்க என் கிட்ட அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லிடுவாங்க. ಅನೇಕ ಸಾರಿ ನಮ್ಮ ದುಃಖದಲ್ಲಿರುವಾಗ ನನ್ನ ಹತ್ರ ಯಾರು ಬರಬೇಡಿ, ನನ್ನನ್ನು ಏಕಾಂತವಾಗಿ ಬಿಟ್ಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀವಿ. இங்க இவரு பாவம் டிப்ரெஷன்ல இருக்கிறாரு. இவரு ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನು ಕೂಡ ಒಂದು ದುಃಖದಲ್ಲಿದ್ದಾನೆ. டிப்ரெஷன்னா அந்த அளவுக்கு நான் சொல்ல, துக்கத்துல இருக்க, பட் மத்தவங்களுடைய துக்கத்தை விசாரிக்கிறாரு. ಆದ್ರೂ ಕೂಡ ಬೇರೆಯವರ ದುಃಖವನ್ನು ಸಹ ಇಲ್ಲಿ ವಿಚಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பியிருக்கிறார் யோசேப். ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ತುಂಬಿದವನಾಗಿದ್ದಾನೆ. சோ நிறைய நேரங்களிலே நம்ம வாழ்க்கையில அப்படிதான். ಅನೇಕ ಸಾರಿ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಹಾಗೆ ಇರುತ್ತೆ. நீங்க உங்க நீங்க அநியாயமாய் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீங்க ஒண்ணு கசப்பாகலாம், இல்லாட்டி மற்றவர்களை நீங்க விசாரிக்கலாம். ನಾವು ಅನ್ಯಾಯವಾಗಿ ಏನಾದರೂ ತೊಂದರೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಾಗ ನಾವು ಒಂದು ಕಹಿಯಾದಂಥ ಜೀವನ ಅಥವಾ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ನಾವು ವಿಚಾರಿಸಬಹುದಾಗಿದೆ. இது டெய்லி நம்ம எழும்பி காலையிலே எழும்பின உடனே நம்ம எடுக்கிற ஒரு முடிவுங்க இது. ಇದು ಪ್ರತಿದಿನ ಎದ್ದಾಗ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಇದಾಗಿದೆ. ஒரு பாஸ்டர் வந்து அவங்க மைண்ட் சொல்வாராம், ಒಬ್ಬ ಪಾಸ್ಟರ್ ಒಬ್ಬ ಮಗನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, ಅವರ ಮಗನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, காலையில எழும்பின உடனே என்ன பண்ணு தம்பி, ನೀನು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಮಗನೇ, நீ காலையில எழும்பின ஃபர்ஸ்ட் சரீரத்துக்கு என்ன பண்ணு, ஸ்ட்ரெச் பண்ணு. எல்லாரும் ஸ்ட்ரெச் பண்ணுவோம், இங்க இருக்கவங்க என்ன பண்ணுவோம், அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவோம். ನಾವು ನಮ್ಮ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ನಮ್ಮ ಶರೀರವನ್ನ ನಾವು ಫ್ರೀ ಮಾಡ್ಕೋತೀವಿ. ಎರಡನೇದು, உன் மனசுக்கு நீ என்ன பண்ணணும், பாசிட்டிவ் ஆகணும், நீ ஸ்மைல் பண்ணு. ನಿನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಒಳ್ಳೇದಾಗಬೇಕಂದ್ರೆ ನೀನು ನಗುವನ್ನ ಕಾಣಿಸ್ಬೇಕು. இந்த லால்பாக்ல சிரிக்கிறாங்களே, சிரிக்கிற கும்பல் இருக்கு, அதே மாதிரி இல்ல. ಇಲ್ಲಿ ಲಾಲ್ಬಾಗ್ ಅನ್ನುವಂಥ ಕೆಲವೊಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ನಗುವಂತ ಒಂದು ಗುಂಪುಗಳಿರ್ತವೆ, ಆ ಥರ ಅಲ್ಲ. அவங்க சும்மா சிரிச்சு அவங்க சரீரத்தை பெட்டராக்க பாக்குறாங்க. ಅವರು ನಕ್ಕು ತಮ್ಮ ಶರೀರವನ್ನ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ಕೋಬೇಕಂತಾರೆ. அப்படி சிரிங்க அந்த பாஸ்டர் சொல்ல அவங்க மகன்ட்ட. ಅವ್ರ ಮಗನ ಹತ್ರ ಪಾಸ್ಟರ್ ನೀನು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಗಬೇಡ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ, நீ சந்தோஷமா இரு, ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. மூணாவது என்ன சொல்றாரு, ಮೂರನೇದೇನು ಹೇಳಿದ್ರು, கர்த்தர் என்னை நேசிக்கிறார், காலையிலே நீ சொல்லு, ದೇವರು ನನ್ನನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಬೆಳಗ್ಗೆ ಹೇಳು. God loves me, ಕರ್ತನು ನನ್ನನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳು. இத நீ இருதயத்தின் ஆழத்துல நீ நம்பு. ಇದನ್ನ ನಿನ್ನ ಹೃದಯದ ಆಳದಲ್ಲಿ ಅದನ್ನ ನಂಬಬೇಕು. அந்த நாள் முழுவதும் பாரு உனக்கு எப்படி இருக்கும். ಆ ದಿನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೋಡಿ ನಿನ್ನ ಜೀವನ ಹೇಗಿರುತ್ತೆ. நிறைய வாட்டி நம்ம என்ன ஆயிருது, கஷ்டத்துல நம்ம வந்து தனிமையா இருக்கிறோம், என்ன எல்லாரும் வெறுத்துட்டாங்க, எனக்கு யாரும் இல்ல அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம், நெகட்டிவாவே நம்ம எதிர்மறையாக நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். ನಾವು ಈ ರೀತಿಯಾದಂಥ ಕಷ್ಟದಲ್ಲಿರುವಾಗ ಅಯ್ಯೋ ನನ್ನ ಹತ್ರ ಯಾರು ಇಲ್ಲ, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋರು ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಈ ರೀತಿಯಾದಂಥ ಭಾವನೆಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ. யோசேப்பு அந்த சிறைமனையில இருந்தாலும் சிறையில இருந்தாலும் அவர் யாரோட பிரசன்னத்துல இருக்கிறாரு,
ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗಲೂ ಕೂಡ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಅವನು ತುಂಬಿಸಲ್ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. சோ நம்ம லைஃப் அப்படிதாங்க. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನವು ಹಾಗೇನೆ. காலையில எழுந்தோனே எப்படி இருக்கிறோம் நம்ம? ಹಾಗಾಗಿ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ನಾವು ಹೇಗಿರ್ಬೇಕು? அப்படியே ஐயோ காலையில எழுந்தோனே ஐயோ இன்னைக்கு அப்பா அந்த அந்த ஆள் அந்த ஆள் மூஞ்சில போய் முழிக்கணுமே. ಅಯ್ಯೋ ಈ ದಿನ ಹೋಗಿ ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಮುಖದ ಮುಂದೆ ನಾನು ನಿಲ್ಬೇಕಲ್ವಾ? ஐயோ இது வேற இந்த ப்ராப்ளம் வேற இருக்குது. ಅಯ್ಯೋ ಇದೊಂದು ಸಮಸ್ಯೆ ಬೇರೆ ಇದೆಯಲ್ಲ, இது எப்படிதான் நான் தூக்க போறனோ, ಇದನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಹೊತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಿದ್ದೀನೋ. உலகத்தை இவங்களே தூக்குற மாதிரி நினைக்கும் போது என்ன ஆயிருது, உலகத்தின் பாரம் அப்படியே தலை மேல வந்து உட்கார்ந்து. ಹೀಗೆ ಲೋಕವನ್ನೆಲ್ಲ ತಮ್ಮ ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಳ್ಳೋ ಹಾಗೆ ಲೋಕದ ಭಾರವನ್ನೇ ತಾವು ಹೊತ್ಕೊಂಡಿರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ஆனா யோசேப்பு போல இருக்கிற ஜனங்க, ಹಾಗಾದ್ರೆ ಯೋಸೇಫನ ರೀತಿಯಲ್ಲಿರುವಂತ ಜನರು கர்த்தரை நேசிக்கிறாரு, ಕರ್ತನನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. என்ன அவர் பாத்துக்குவாரு, ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ನನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. எனக்கு எதிரா என்ன காரியங்கள் வந்தாலும் என்னை பாதுகாத்துக் கொள்வாரு. ನನಗೆ ಯಾವುದೇ ಕಷ್ಟಗಳು ಬಂದ್ರೆ ಅವರು ನನ್ನನ್ನ ಕಾಪಾಡ್ತಾರೆ. என்னுடைய நாளை தினத்தை அவர் பாத்துக்குவாரு. ನನ್ನ ನಾಳೆ ದಿನವನ್ನು ಸಹ ಅವ್ರು ನೋಡ್ಕೋತಾರೆ. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ನಾನು ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡೋದಿಲ್ಲ. அப்படின்ற அந்த தைரியம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது, ಆ ರೀತಿ ಆದಂತ ಧೈರ್ಯ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವಾಗ நம்ம எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சந்திக்கலாங்க. நம்ம ನಾವೆಂತ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದ್ರು ನಾವು ಅದನ್ನ ಎದುರಿಸಬಹುದು. சோ டெய்லி நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்னதுன்னா, ஒரு சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு முன்னாடி, எல்லாரும் முன்னாடி. ಪ್ರತಿದಿನ ನಾವು ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಮಾಡ್ಬೇಕಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಏನಂತಂದ್ರೆ ಒಂದು ಆಯ್ಕೆ ಇರ್ಬೇಕು ನಮ್ಮ ಮುಂದೆ. ಐ ಆಮ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಹ್ಯಾವ್ ಅ ಪಾಸಿಟಿವ್ ಆಟಿಟ್ಯೂಡ್ ಇಲ್ಲ ಎದುರುಮರೆயான ನೆಗೆಟಿವ್ ಆಟಿಟ್ಯೂಡ್ ಇರಕ போதா இன்னைக்கு. ನನ್ನಲ್ಲಿ ಸಕಾರಾತ್ಮಕ ಭಾವನೆಗಳಿದಾವ ಅಥವಾ ನಕಾರಾತ್ಮಕ ಭಾವನೆಗಳಿದಾವ ಎಂಬುದಾಗಿ நான் இன்னைக்கு டிசைட் பண்ண போறேன். அது ஒரு சாய்ஸ், அது நான் எடுக்கிற சாய்ஸ். அது ನಾನು ಈ ದಿನ ಒಂದು ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಕ್ ಇದೀನಿ ಎಂಬುದಾಗಿ. சோ நிறைய வாட்டி நம்ம சரி இன்னைக்கு மோசமா தான் இந்த இவன் வருவான், இப்படி செய்வான் அப்படி செய்வான், அப்படி நம்ம நெகட்டிவா இருந்தா நம்மளுக்கு நெகட்டிவான காரியம் தான் நடக்குது நம்ம லைஃப்ல. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ಒಂದು ನಕಾರಾತ್ಮಕ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅದೇ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಹೋಗ್ತವೆ. ஒரு கிளாஸ்ல இன்னொரு ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், 4வது கிளாஸ் படிக்குது அவங்க பொண்ணு. ಒಬ್ಬ ಸಹೋದರ ಸ್ನೇಹಿತರು ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ಅವ್ರ ಮಗಳು 4ನೇ ಕ್ಲಾಸಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ಲು. ஒரு நாள் ரொம்ப ரொம்ப துக்கமா வந்துச்சான் அந்த மகா வீட்டுக்கு. ಆ ಮಗಳು ಬಂದು ತುಂಬಾ ದುಃಖದಿಂದ ಅವ್ರ ಮನೆಗೆ ಬಂತು. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். ಯಾಕಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಕೇಳಿದ್ರು. இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அவங்க சேர்க்க மாட்டேங்கறாங்க, அவங்க குரூப்ல என்ன சேர்க்க மாட்டேங்கறாங்க, இவ்வளவு நாள் என் கூட இருந்தாங்க இப்ப என்ன சேர்க்க மாட்டேங்கறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ನನ್ನನ್ನ ತಮ್ಮ ಗ್ರೂಪ್ಗಳಲ್ಲಿ ಸೇರಿಸ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ, ಇಷ್ಟು ದಿನ ಸೇರಿಸ್ಕೊಂಡ್ರು ಇವಾಗ ಸೇರಿಸ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ஏன் ಹೇಳಿದ್ರು. உன்னை சேர்க்கல? ಯಾಕೆ ಅವ್ರು ನಿನ್ನನ್ನು ಸೇರಿಸ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ? ஏன்னா நான் டெஸ்ட்ல 85 மார்க் எடுத்துட்டேன். ನಾನು ಟೆಸ್ಟ್ ಅಲ್ಲಿ 85 ಅಂಕಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೆ. அந்த குரூப்ல இருக்கணும்னா 90க்கு மேல எடுத்தாதான் அந்த குரூப்பா அப்படின்னு சொல்றாங்க. ಆ ಗುಂಪಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಂದ್ರೆ ನಾನು 90 ಮೇಲೆ ಅಂಕಗಳನ್ನು ತೆಗೆದುಕೋಬೇಕು. 4ாம் கிளாஸ் பிள்ளைங்க, ಇದು 4ನೇ ತರಗತಿಯಲ್ಲಿ ಓದುವ ಮಗು. எவ்வளவு குரூப்ஸ் பாத்தீங்களா? இந்த சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளை வந்து ஒதுக்குறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து நீ பெரிய ஆளு நான் சின்ன ஆள் அப்படின்னு வந்து ஒதுக்குறாங்க. ಈ ರೀತಿಯಾದಂಥ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಮಕ್ಕಳನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೆಳೆಸ್ತಾರೆ, ನಾನು ದೊಡ್ಡವನು ನಾನು ಚಿಕ್ಕವನು ಎಂಬುದಾಗಿ. பட் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம எவ்வளவு நம்ம பாசிட்டிவா நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசணும். ಹಾಗಾಗಿ ನಾವು ನಮ್ಮ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ಸಕಾರಾತ್ಮಕ ಭಾವನೆಯಿಂದ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருமா. ನಿನ್ನನ್ನ ಕರ್ತರು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 50 ಮಾರ್ಕ್ எடுத்தாலும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு. ನೀನು 50 ಮಾರ್ಕ್ಸ್ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ದೇವರು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. அந்த குரூப்ல இல்லனாலும் பரவாயில்லை விடு நீங்க. ನೀನು ಆ ಗುಂಪಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு நீங்க உணர்றீங்களோ, மனசார நீங்க உணர்றீங்களோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கும் நம்ம லைஃப். ನಾವು ಎಲ್ಲಿವರೆಗೂ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆಳವಾಗಿ ನೆನೆಸ್ತೇವೋ ಆಗ ನಮ್ಮ ಮಾತುಗಳು ನಮ್ಮ ಗುಣಗಳು ಆ ರೀತಿಯಾದಂಥ ಭಾವನೆಗಳಿಗೆ ಬರ್ತವೆ. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்க. ಅದೇ ಮೊದಲನೇ ಒಂದು ಪಾಯಿಂಟ್. தேவனுடைய பிரசன்னம், ದೇವರ ಪ್ರಸನ್ನವು நம்மள வந்து ನಮ್ಮನ್ನು நம்மளோட சரியாத மனப்பான்மையோட நம்ம யோசிக்கிறதுக்கு நம்மள வைக்கும், பாசிட்டிவ் ஆட்டிಟ್ಯೂಡ್ கொடுக்கும் தேவனுடைய பிரசன்னம். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮನ್ನ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ತೊಡಗಿಸುತ್ತೆ. யோசேப் லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். ಯೋಸೇಫನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಅದನ್ನ. ஒருவேளை ஏன்னா மனுஷனுக்குள்ள நீங்க பாருங்களேன், எவ்வளோ நல்லது நடக்கட்டும், நம்ம அந்த எது நடக்கலையோ நம்ம லைஃப்ல அதே தான் யோசிச்சுட்டே இருப்போங்க. உட்காந்து நம்ம நெகட்டிவா தான் யோசிப்போம். ನಾವು ಯಾವಾಗಲೂ ಕುತ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದು ನಡೆಯಲಿಲ್ವೋ ಅದನ್ನೇ ಕೂತ್ಕೊಂಡು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. ஆசீர்வாதத்தை பத்தி பேசவே மாட்டோம். நம்ம ಆಶೀರ್ವಾದದ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ಲ. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதேன்னு பாட்டு தான் பாடுறோம். ಕರ್ತರು ಮಾಡಿದಂತ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಂದಿನೂ ಮರಿಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಬರೀ ಹಾಡನ್ನು ಮಾತ್ರ ಹಾಡ್ತೀವಿ. மறக்கிறது என்னது? ಆದ್ರೆ ಮರೆಯೋದೇನು? கர்த்தர் செய்த நன்மைகளை தான் மறக்கிறோம். ಕರ್ತರು ಮಾಡಿದ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಮರ್ತು ಬಿಟ್ಟಿರ್ತೀವಿ. சோ அது ரொம்ப ரொம்ப ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ನಮ್ಮ ಲೈಫ್ல. ಅದು வந்து விஷம் மாதிரி இறங்கிருது நம்ம லைஃப்ல நிறைய வாட்டி. ಹಾಗಾಗಿ ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ವಿಷದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೀತಾ ಇದೆ. ஆண்டவர் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவர் இந்த 6000 கிலோமீಟರ್ ஸ்பீட்ல சுத்துற பூமி மேல என்ன நிக்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு ಇಲ್ಲಿ ಸುಮಾರು ವರ್ಷ 6000 ಕಿಲೋಮೀಟರ್ ಸ್ಪೀಡಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇರೋ ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எனக்கு வந்து மூச்சு கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ಒಂದು
சுவாச கொட்டிட்டார். ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಉಸಿರನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் எனக்கு அவரை துதிக்கும்படி, ஏசப்பாவை பார்க்கும்படி என் கண்களை திறந்திருக்கிறார் ஆண்டவர். ಆತನನ್ನ ಸ್ತುತಿಸೋದಕ್ಕಾಗಿ, ಆತನ ನೋಡೋದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನ ತೆರೆದಿದ್ದಾರೆ. எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ನಮಗೆ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ನನಗೆ ಒಂದು ಐಕ್ಯತೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ நம்ம தயவு செய்து உங்களுக்கு அந்த பிசாசு நெகட்டிவ் இல்லாததை பார்க்க அப்படியே மைண்ட திருப்புறானா, நீங்க இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆண்டவர் செய்த நன்மைகளை தான் நான் பார்ப்பேன் அப்படி நீங்க சொல்லுங்க. ಇಲ್ಲಿ ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನ ನಕಾರಾತ್ಮಕ ಭಾವನೆಗಳಿಗೆ ತಿರುಗಿಸ್ತಾ ಇದ್ರೆ, ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಬೇಕು. இது இங்கிலீஷ் சர்வீஸ் ஆனவன ஒரு சிஸ்டர் என்கிட்ட வைஃப்ட்ட பேசுறாங்க. ಈ ದಿನ ಇಂಗ್ಲಿಷ್ ಸರ್ವಿಸ್ ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಒಬ್ಬ ಸಿಸ್ಟರ್ ಬಂದು ಸೋದರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು. அவங்க கிம்ஸ் காலேஜ்ல டாக்டருக்கு படிக்கிறாங்க. ಅವರು ಕಿಮ್ಸ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த சொல்றாங்க, பாஸ்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப தொல்லையா இருக்கு பாஸ்டர் அப்படின்றாங்க. ನನಗೆ ನನ್ನ ಸ್ನೇಹಿತರ ಜೊತೆಗೆ ಇರಬೇಕಾದ್ರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. கேலி பண்றாங்க, ಅವರು ನನ್ನನ್ನ ಅವಮಾನ ಪಡಿಸ್ತಾರೆ. இந்த டேட்டிங் ஆப் எல்லாம் யூஸ் பண்ணு, பசங்களை கண்டிப்பா இந்த ஆப்ஸ் டேட்டிங்னா அந்த லவ் பண்ற ஆப், அதை நீ டவுன்லோட் பண்ணிக்க, இதுல நிறைய பசங்க கிடைப்பாங்க, அவங்க கூட நீ வெளியே போய் சுத்தலாம் அப்படின்னு என்ன டவுன்லோட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. ಇಲ್ಲಿ ಹುಡುಗರನ್ನ ಹುಡುಕುವಂತ ಒಂದು ಆ್ಯಪ್ ಇದೆ, ಅದನ್ನ ನೀನು ಡೌನ್ಲೋಡ್ ಮಾಡ್ಕೋದ್ರಿಂದ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಕಲ್ತ್ಕೋಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಕಲ್ತ್ಕೋಬೋದಲ್ಲ, ಹುಡುಗರು ಸಿಗ್ತಾರೆ, ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತ ಹುಡುಗರು ಸಿಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ಎರಡನೇದು ಏನ್ ಹೇಳಿದ್ರು, சனிக்கிழமை நைட்டு வா பப்புக்கு போலாம், அந்த பப்புக்கு ஜேபி நகர்ல பப்புக்கு போலாம், இங்க பப்புக்கு போலாம்னு கூப்பிடுறாங்க. ಶನಿವಾರ ರಾತ್ರಿ ನಾವು ಆ ಒಂದು ಪಬ್ಗೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾ ಇರ್ತಾರೆ. என்ன டார்ச்சர் பண்றாங்க, ನನ್ನನ್ನು ಅವ್ರು ತುಂಬಾ ಟಾರ್ಚರ್ ಮಾಡ್ತಾರೆ, கேலி பண்றாங்க, ನನ್ನನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸ್ತಾರೆ. பாருங்க, இதாங்க நம்ம பிள்ளைங்க காலேஜ்ல டெய்லி ஃபேஸ் பண்றது. இப்போ ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ಇದನ್ನ ಅನೇಕ ಯವನಸ್ಥರು ಈ ರೀತಿಯಾದಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, அண்ணா எனக்கு அது பிடிக்கல போறதுக்கு, பட் ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நோ சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ಆದ್ರೆ ಆ ಮಗು ಹೇಳಿದ್ಲು, ನನಗೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ನನ್ನ ಸ್ನೇಹಿತರನ್ನ ನಾನು ಬಿಡ್ಲಿಕ್ಕೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅನ್ನುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮನಸ್ಸು ನೋ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಭಯ ಆಗ್ತಾ ಇದೆ, ಆಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೂ ನನಗೆ ಭಯ ಆಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಮಗು ಹೇಳಿದ್ಲು. ಸೊ இந்த சக்தி நம்ம பிள்ளைகளுக்குள்ள வரணுங்க, எல்லாருக்குள்ளயும். ಹಾಗಾಗಿ ಇಂಥ ಒಂದು ಶಕ್ತಿ ನಮ್ಮೆಲ್ಲರಲ್ಲಿ ಬರಬೇಕಾಗಿದೆ, நம்ம பிள்ளைகளுக்குள்ள வரணும், ನಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಬರಬೇಕಿದೆ. என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நோ. ಆ ಸ್ನೇಹಿತರು ಏನೇ ನೆನೆಸಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಅದು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நான் சொன்னேம்மா, நீ நீ நிஜமான ஃப்ரெண்ட்னா அதை புரிஞ்சுக்குவாங்க தானே, நீ வரமாட்டேன்னு சொன்னா புரிஞ்சுக்குவாங்க தானே அப்படின்றேன். ಅವರು ನಿಜವಾದ ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ರೆ ನೀನ್ ಬರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. மாட்டேங்கிறாங்க, ಇಲ್ಲ ಅವ್ರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. இன்ஸ்டாகிராம்ல கிறிஸ்டியன்ஸ் கேலி பண்ற, கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சர்ச்ல சாட்சி சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் கேலி பண்ற மாதிரி வீடியோ எல்லாம் ಅನುப்புறாங்க எனக்கு. ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತದನ್ನ ಅವಮಾನ ರೀತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಕಳಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. என்ன கிறிஸ்டியன்ஸ் இந்த அம்மா என்ன இப்படி சாட்சி சொல்லுது அப்படின்னு கேலி பண்றாங்க. ನೋಡಿ ಆ ಅಮ್ಮ ಈ ರೀತಿಯಾದಂತ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅನ್ನ ತೋರಿಸಿ ಗೇಲಿ ಮಾಡ್ತಾರೆ. அந்த 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 சாட்சி என்னன்னா, அந்த ஒரு அம்மா சொல்லுது, எந்த சர்ச்சுன்னு தெரியல, சாட்சி சொல்லுது, எனக்கு டேட்டா இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு ஜாம் பண்ணேன், 2 GB டேட்டா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. அதை கேலி பண்றாங்க. ನನಗೆ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ 2 ಡೇಟಾ ಇರಲಿಲ್ಲ, ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದೆ, 2 GB ಸಿಕ್ತು. ಅದನ್ನ ಅವರು ಗೇಲಿ ಮಾಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன சொல்றாங்க, ஏய் எனக்கு டேட்டா இல்ல, உங்க ஏசப்பாட்ட ஜாம் பண்ணி எனக்கு 2 GB டேட்டா வாங்கி கொடுங்க ஏசப்பாட்ட அப்படி கேலி பண்றாங்க. ಆಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನನಗೆ 2 ಡೇಟಾ ಇಲ್ಲ, ನೀನು ಏಸಪ್ಪ ಹತ್ರ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ನನಗೆ 2 GB ಇಸ್ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಗೇಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಂತೆ. ವಾಲಿಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳು என்ன ಫೇಸ್ பண்றாங்க பாருங்க அவங்க நண்பர்கள். ಹಾಗಾಗಿ ಈ ದಿನ ಅನೇಕ ಯವನಸ್ಥರು ತಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಂದ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಎದುರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಜಾಲಿಯಾ இருக்கலாம், ಅವರು ತುಂಬಾ ಜಾಲಿ ಆಗಿರ್ಬೋದು, ಪಬ್ಗೆ போலாம், ಪಬ್ಗೆ ಹೋಗಬಹುದಾಗಿತ್ತು, ஏசப்பாவை கேலி பண்றாங்க. ಹಾಗಾಗಿ ಅವರು ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಗೇಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படி நம்ம பிள்ளைகள் இதை தாங்குவார்கள்? ಇದನ್ನೆಲ್ಲ ನಮ್ಮ ಯವನ ಕಾಲದ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದನ್ನ ತಾಳ್ಕೊತಾರೆ? ஆண்டவருடைய பிரசன்னங்க, ಅಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ. அப்பா அம்மா பிள்ளைகள் ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிரப்பப்படணும், ஆண்டவருடைய ஆவியினால என் பிள்ளை நிரப்பப்படணும், நோ சொல்றதுக்கு தைரியம் வேணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு. ಹಾಗಾಗಿ ತಂದೆ ತಾಯಿಗಳು ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಇಂಥ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಸಿಗಾಕೋಬಾರ್ದು, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಅವ್ರು ತುಂಬಲ್ಪಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಿದೆ. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜாலியான வாழ்க்கை, உலகத்திலே ஜாலியான லைஃப்னா கிறிஸ்டியன் லைஃப் தாங்க. ನಿಜವಾಗ್ಲೂ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತುಂಬಾ ಜಾಲಿ ಆಗಿರುವಂತ ಜೀವಿತ ಅಂದ್ರೆ ಅದು ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತ ಮಾತ್ರ. நல்ல சந்தோஷமான வாழ்க்கைனா கிறிஸ்தவ வாழ்க்கை தாங்க. ತುಂಬಾ ಸಂತೋಷಕರವಾದಂತ ಜೀವಿತ ಅಂದ್ರೆ ಅದು ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತ. ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கலாம், ನಾವು ಕರ್ತರೊಟ್ಟಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೋದು. அந்த தப்பு பண்ணா அது வெறுப்பு மணல் தின்ன மாதிரி நமக்கு இருக்கும். அப்படி ಅಲ್ಲಿ ತಪ್ಪನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಅದು ಮಣ್ಣು ತಿಂದ ಹಾಗೆ ಆಗುತ್ತೆ. அது ஸ்டார்டிங் இனிப்பா இருக்கும், அது மணலா மாறிடும் நம்ம வாயில. ಅದ್ರ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಅದು ರುಚಿಯಾಗಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಅದು ಮಣ್ಣಾಗಿ ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಬದಲಾಗುತ್ತೆ. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ಆದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವನ ಅನ್ನುವಂಥದ್ದು ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு சம்பந்தம், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப், ஒரு காதல், ஒரு ஆண்டவரோடு பண்ற நம்ம காதல்ங்க. ಅದು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಸಂಬಂಧ ಅದಾಗಿದೆ. அது ஒரு காதல் ரிலேஷன்ஷிப், ಅದು ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಪ್ರೇಮದ ಒಂದು ಸಂಬಂಧ ಅದಾಗಿದೆ. சோ அத நம்ம பிள்ளைகள் நம்ம உணர்ந்துட்டாங்கன்னா
ಅದನ್ನ ನಮ್ಮ மக்களை அர்த்த ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ இந்த செகண்ட் கிளாஸ் லவ் வரும் தெரியுமா, இந்த உலகத்தினால இந்த பொருள்னால நீங்க ஒரு இடம் போறதுனால வர்ற அந்த அந்த த்ரில் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், ஐயா எனக்கு ஆண்டவர் இருக்கிறாருப்பா, என்ன நடத்துவாருப்பா அப்படின்னு வந்து ஒரு தைரியம் வந்துடும். ಈ ರೀತಿಯಾದಂಥ ಎರಡನೇ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅವ್ರು ನೋಡಿದಾಗ ಇಲ್ಲ ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಆಗೋದಿಲ್ಲ, ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾರೆ, ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರೀತಿ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ಅವ್ರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋತಾರೆ. சோ என்னாச்சு, இந்த இடத்துல அந்த கனவு வந்து யோசேப்பு என்ன பண்றாரு, கனவுக்கு ஒரு 2 பேருக்கு கனவு வருது. ಇಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಬಂದಂಥ ಇಬ್ಬರು ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ 2 ಕನಸು ಬರ್ತಾ ಇದೆ. கனவு கண்டாங்க, அர்த்தம் தெரியல. ಆದರೆ ಅವ್ರು ಕನಸು ಕಂಡಿದ್ದಾರೆ, ಅದರ ಅರ್ಥ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒருத்தன் சொல்றான், நான் வந்து என்ன பண்றேன், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுல என்னன்னா அந்த 3 கம்பு இது திராட்சை கொடிகள் இருக்கு, திராட்சை பழத்தை எடுத்து நான் அதை நசுக்கி என்ன பண்றேன், ராஜாவோட கப்புல வந்து அந்த நசுக்கி அந்த ஜூஸை நான் பிணிஞ்சு ஊத்துறேன் அப்படின்னு சொல்றான். ನಾನು ಒಂದು ಕನಸಲ್ಲಿ ಒಂದು ದ್ರಾಕ್ಷಾಲತೆಯನ್ನು ನೋಡಿದೆ, ಅದಕ್ಕೆ 3 ಕವಲುಗಳಿದ್ವು, ಅವು ಹೂ ಬಿಟ್ಟು ಹಣ್ಣುಗಳಾದವು, ಆ ಹಣ್ಣನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಹಿಂಡಿ ನಾನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரம்பியிருந்த யோசேப்பு என்ன சொல்றாரு பாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ತುಂಬಿದ ಯೋಸೇಫ ಏನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. 8வது வசனம் படிங்க. 40வது அதிகாரம் 8வது வசனம். 8ನೇ ವಚನ. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். சொப்பனத்துக்கு அர்த்தம் கூறுவது யாருங்க? ದೇವನಿಗೆ. ಆಂಡವರ್ சொப்பனத்துக்கு ಅರ್ಥத்தை ஏசப்பா கொடுப்பாருங்க. ಹಾಗಾದ್ರೆ ಆ ಒಂದು ಕನಸುಗಳ ಅರ್ಥವನ್ನ ಕೊಡುವಂತವರು ಕರ್ತರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. உடனே ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பியிருந்த யோசேப்புக்கு உடனே ஆண்டவர் அந்த ಅರ್ಥத்தை சொல்லிறாரு. ಇಲ್ಲಿ ಅವನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರು ಅದರ ಅರ್ಥವನ್ನು ಅವನಿಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் சொல்றாரு, அந்த 3 நாள்ல 3 கொம்ப பார்த்தல, 3 கொம்பல 3 நாள்ல உனக்கு வேலை திருப்பி கிடைக்கும், நீ ராஜா கிட்ட நீ திருப்பி ಜಾಬ್ல நீ போயிருவே அப்படின்னு சொல்றாரு. ಆ 3 ಕೊಂಬೆ ನೋಡಿದಲ್ಲ, 3 ದಿನದೊಳಗಡೆಗೆ ನಿನಗೆ ತಿರ್ಗಾ ಒಂದು ಕೆಲಸ ಸಿಗುತ್ತೆ, ನೀನು ತಿರ್ಗಾ ರಾಜನ ಸನ್ನಿಧಿಗೆ ಹೋಗ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ಆಗ ಅವನಿಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯ್ತು. பாருங்க, மனசுல எவ்வளவு கஷ்டத்தை வச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறாங்க. ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ತನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಎಷ್ಟು ದುಃಖ ಇದೆ, ಆದರೂ ತಾನು ಇತರರಿಗೆ ಅವನು ಸಂತೋಷ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா? ಅಂತವ್ರು ಇಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದೀರಾ? ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டவங்க, ದೇವರ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರು, மத்தவங்க வந்து உங்க கஷ்டத்தை கேக்குறாங்களோ இல்லையோ, ಬೇರೆಯವರು ಬಂದು ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನ ಕೇಳ್ತಾರೋ ಇಲ್ವೋ, நீங்க என்ன பண்றீங்க, ನೀವೇನ್ உங்க கஷ்டத்தை நீங்க விசாரிக்கிறீங்க. ಹಾಗಾಗಿ ನೀವು ಬೇರೆಯವರ ಕಷ್ಟವನ್ನ ವಿಚಾರಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. இது இயேசு கிறிஸ்துவோட ಸ್ವಭಾವ. ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಸ್ವಭಾವ. தேவகுமாரன் ಮನುಷ್ಯಕುಮಾರನು சேவை பண்ணிக்கொள்வதற்கு வரல, ஊழியம் பண்ணிக்கொள்வதற்கு வரல, ஊழியம் செய்வதற்கும் தன் ஜீவனை ಬಲಿಯಾಗಿ ಕೊಡುವುದಕ್ಕೂ வந்தார் அப்படின்னு. ಆತನ ಸೇವೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ, ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಅದನ್ನ ವೃದ್ಧಿಯಾಗಿ ಕೊಡುವುದಕ್ಕೂ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அதனால நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கும்போது என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்ல கத்துக்கணும். ಹಾಗಾಗಿ ನೀವು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿರುವಾಗ ಎಂತ ಕಷ್ಟ ಬಂದರೂ ದೇವರು ನನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳೋದನ್ನ ನೀವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿ. இரண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். ಎರಡನೇ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ನೋಡೋಣ. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತದ್ದು. சோ அடுத்த ஸ்லைடு வாங்க. என்ன ஆகுதுன்னா, இந்த மனுஷன் வந்து இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஐயோ எனக்கு 3 நாள் வேலை கிடைச்சிரும், ராஜாட்ட நான் போயிருவேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ಇಲ್ಲಿ ಆ ವ್ಯಕ್ತಿ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನನಗೆ ತಿರುಗಾ ಕೆಲಸ ಸಿಗಲ್ಪಡುತ್ತೆ, ನಾನು ರಾಜನ ಮುಂದೆ ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. உடனே யோசேப்பு என்ன சொல்றாரு பாருங்க, அவனை பார்த்து யோசேப்பு என்ன சொல்றாரு பாருங்க, 14வது வசனம். ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫ ಅವನನ್ನ ಕುರಿತು ಇಲ್ಲಿ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, அவன்ட்ட ஒரு வேண்டுகோள் கேக்குறாரு. ಅವನ ಹತ್ರ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அடுத்த வசனம். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். அவன்ட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்றான். ಅಲ್ಲಿ ಅವನ ಹತ್ರ ಬಂದು ಅವನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೋತಾ ಇದ್ದಾನೆ. உன் கனவோட அர்த்தத்தை நான் சொல்லிட்டேன், ನಿನ್ನ ಕನಸಿನ ಅರ್ಥವನ್ನ ನಾನು ಹೇಳಿದೆ, அந்த கனவு கண்டிப்பா நிறைவேறும் 3 நாள்ல. ಆ ಒಂದು ಕನಸು ಖಂಡಿತವಾಗಿ 3 ದಿನದಲ್ಲಿ ನೆರವೇರಲ್ಪಡುತ್ತೆ. நீ ராஜாட்ட போய் தயவு செய்து என்ன ರಿಲೀಸ್ பண்ண சொல்லுப்பா ஜெயில்ல இருந்து. ನಿನ್ನ ರಾಜನ ಹತ್ರ ಹೋದ್ಮೇಲೆ ಈ ಜೈಲಿಂದ ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ರಾಜನಿಗೆ ಹೇಳಪ್ಪ. ಇಂಗ್ಲಿಷ್ல போட்டிருக்கு, என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்கப்பா, ನನ್ನನ್ನು ಇಲ್ಲಿ ಕಿಡ್ನಾಪ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பண்ணாத தப்புக்கு குறித்து என்ன ஜெயில்ல தூக்கி போட்டாங்கப்பா, ನಾನು ಮಾಡದೇ ಇರುವಂತ ತಪ್ಪನ್ನು ಮಾಡದೇ ಇದ್ರೂ ಕೂಡ ಇಲ್ಲಿ ನನ್ನ ಜೈಲಿಗೆ ಹಾಕಿದ್ದಾರೆ, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் போய் நீ ராஜாட்ட சொல்லி ರಿಲೀಸ್ வாங்கி கொடுப்பா எனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ದಯವಿಟ್ಟು ನಿನ್ನ ರಾಜನ ಹತ್ರ ಹೋಗಿ ನನ್ನನ್ನು ಇಲ್ಲಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಉಪಕಾರ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் சரி சரி ತಲೆ ಆಟಿட்டான். ಅಲ್ಲಿ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ತಲೆ ಆಡಿಸಿದ. அவன் ராஜாட்ட போயிட்டான், 3 நாள் ஆச்சு, ರಿಲೀಸ್ ஆயிட்டான். அவன் ಅದೇ 3 ದಿನ ಆಯ್ತು, ಅವನು ರಿಲೀಸ್ ಆದ, ರಾಜನ ಹತ್ರ ಹೋದ. என்னாச்சு அவன் லைஃப்ல, ಅವನ ಜೀವನ ಏನಾಯ್ತು? பாருங்க 23வது வசனம், 40வது அதிகாரம் 23வது வசனம். 23ನೇ ವಚನ. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். என்ன பண்ணிட்டான்?
மறந்துட்டாங்க. ಆದರೆ ಅವನಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತನನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. நன்மை செய்தா மறந்துட்டாங்க. ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ, ಆದರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಮರೆತು ಹೋಗಿದ್ದಾನೆ. உங்க லைஃப்ல நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ಇಂಥ ಒಂದು ಜೀವಿತ ಅನೇಕರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡಿರ್ತೀವಿ. உங்ககிட்ட கஷ்டத்துல கொஞ்சம் காசு வாங்கியிருப்பாங்க. ನಾವು ಕಷ್ಟದಲ್ಲಿರುವಾಗ ಅವ್ರು ಬಂದು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿರ್ತಾರೆ. கஷ்டத்துல நீங்க கொஞ்சம் உதவி செய்திருப்பீங்க. ಕಷ್ಟದಲ್ಲಿರುವಾಗ ನಾವು ಸಹಾಯ ಮಾಡಿರ್ತೀವಿ. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து டாடா. ಆದರೆ ಮರುದಿವಸದಿಂದ ಅವ್ರು ನಮಗೆ ಟಾಟಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, மறந்துட்டாங்க. ಮರೆತು ಬಿಡ್ತಾರೆ. நன்மை செய்து தீமை அனுபவிக்கணும். ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಿ ಕಷ್ಟವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ஆண்டவர் சொல்றார், நன்மை செய்து தீமையை அனுபவித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ಆ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ಸ್ಥಿತಿ ನಿನಗೆ ಆದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க. 1 பேதுரு 2:20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். 2:20. சோ புரிஞ்சா உங்களுக்கு? நீங்க நன்மை செய்து பாடுபட்டா யாரோட கண்களிலே தயவு கிடைக்குதா? மனுஷனுடைய கண்ணில தயவு கிடைக்கல. யாரோட கண்ணில தயவு கிடைக்குதா? ஆண்டவருடைய கண்ணிலங்க. ನಿನಗೆ ದೇವರ ಒಂದು ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ದಯ ನಿಮಗೆ ದೊರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. நல்லது பண்ணி தீமை அனுபவிக்கிறீங்கன்னா, ಒಳ್ಳೆದನ್ನ ಮಾಡಿ ನೀನು ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ರೆ நீங்க சொல்லி காட்டாதீங்க. ಅದನ್ನ ನೀವು ಹೇಳಿ ನೋಡ್ಬೇಡಿ. இப்ப நிறைய வாட்டி என்ன பண்றாங்கன்னா, உதவி செய்யறாங்க, அப்புறம் சொல்லி காட்டுறாங்க, ஏய் நான் தான் அவனுக்கு அது வாங்கி கொடுத்தேன், நான் தான் இந்த Dress வாங்கி கொடுத்தேன், ஏதோ அந்த சாலை கட்டின்னு இருக்கிற பாரு அது நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅನೇಕರು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿರ್ತಾರೆ, ಅದನ್ನ ನಾನೇ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ತೋರಿಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. நான் வந்து அவன் ஒண்ணும் இல்லடா, அவன் சைக்கிள் ஓட்டின்னு இருந்தான்டா, அப்ப அவனுக்கு சாப்பாடுக்கு காசு கொடுத்தேன்டா, இன்னைக்கு கார்ல போறான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅವನ ಹತ್ರ ಏನು ಇರ್ಲಿಲ್ಲಪ್ಪ, ಅವನು ಬರೀ ಸೈಕಲ್ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದ, ಅವನಿಗೆ ನಾನೇ ಎಲ್ಲ ಸಹಾಯ ಮಾಡಿದೆ, ಈಗ ಅವನು ಕಾರಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. இல்ல, நன்மை செய்து நீங்க சைலண்டா புட்டுருங்க. நீங்க ನೀವು ಒಳ್ಳೆದನ್ನ ಮಾಡಿ ಅದನ್ನ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಬಿಟ್ಬಿಡಿ. பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ಅಲ್ಲಿ ಕರ್ತರು ನೋಡ್ತಾರೆ. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கீங்க. நீங்க ನೀವು ಕರ್ತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. யோசேப் என்ன பண்றான்? ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ್ ಏನ್ ಮಾಡ್ದ? சரி நம்ம போயிட்டு ராஜாட்ட போய் சொல்லிருப்பாரு ಇವರು. ಸರಿ, ರಾಜನ ಹತ್ರ ಇವನು ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳಿರ್ತಾನೆ, நாளைக்கு ரிலீஸ் ஆயிருவோம் போல ஜெயில இருந்து, ನಾಳೆ ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ಸಹ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಇರ್ಬೋದು, நாளைக்கு ரிலீஸ் ஆயிருவோம் போல, ನಾಳೆನೇ ನಾನು ಬಿಡುಗಡೆ ಆಗ್ಬಹುದು, நாளைக்கு வருது, ನಾಳೆ ಬಂತು, ಯಾರು ಬರಲಿಲ್ಲ. ஒரு நாள் ஆச்சு, ಒಂದಿನ ಆಯ್ತು, 2 நாள் ಆச்சு, 2 ದಿನ ಆಯ್ತು, 3 நாள் ஆச்சு, 3 ದಿನ ಆಯ್ತು, 1 ವಾರ ಆச்சு, 1 ವಾರ ಆಯ್ತು, 1 மாசம் ஆச்சு, 1 ತಿಂಗಳು ಕೂಡ ಆಯ್ತು, 2 மாசம் ஆச்சு, 2 ತಿಂಗಳು ಆಯ್ತು, 1 வருஷம் ஆச்சு, 1 ವರ್ಷನೂ ಆಯ್ತು, 2 வருஷம் ஆச்சு, 2 ವರ್ಷ ಆಯ್ತು. என்ன வரல? விடுதலை ஆகல. ಆದರೂ ಅವನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿಲ್ಲ. இப்போ நீங்க கேப்பீங்க, ஏன் ஆண்டவரே தாமதம் லைஃப்ல? ಯಾಕೆ ದೇವರೇ ಇಷ್ಟೆಲ್ಲ ನಾವು ತಾಳ್ಕೋಬೇಕು ಜೀವನದಲ್ಲಿ? ಡಿಲೇ ಯಾಕೆ ಇದು ತಡವಾಗ್ತಾ ಇದೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ? ஏன் லைஃப்ல ஏன் தாமதம் ஆயிட்டு இருக்குது? ಯಾಕೆ ಇದು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಡವಾಗ್ತಾ ಇದೆ? கேள்வி கேட்டிருக்கீங்களா? சில பேர் ಈ ರೀತಿಯಾದಂಥ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ನೀವು ಕೇಳಿರ್ತೀರಲ್ವಾ? அது மேரேஜ் விஷயமா இருக்கலாம், குழந்தை பிறக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி வேலை கிடைக்கிற விஷயமா இருக்கலாம், படிப்பின் விஷயமா இருக்கலாம். ஏன் ஆண்டவரே டிலே? ನಮ್ಮ ಒಂದು ಕೆಲಸ, ನಮ್ಮ ಮದುವೆ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು, ಈ ರೀತಿಯಾದಂಥ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಯಾಕೆ ದೇವರು ಇದೆಲ್ಲ ತಡ ಆಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿರ್ತೀವಿ. ಅದು ரொம்ப ನಾರ್ಮಲ್ ನಮ್ಮ ಲೈಫ್ல, ಅದು ನಮ್ಮ ಕೇಳ್ಪೋம் ಕೇಳ್ವಿ. ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಇಂಥ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ನಾವು ಖಂಡಿತವಾಗಿ ಕೇಳಿರ್ತೀವಿ. உங்களை மாதிரி அதான் பைபிள் ரொம்ப சூப்பருங்க. எல்லாத்துக்கும் லைஃப் எல்லா காரியத்துக்கும் பதில் இருக்குங்க. ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೂ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಉತ್ತರ ಇದೆ. நீங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி கேட்கல உலகத்துல. ಹಾಗಾಗಿ எனக்கு தாமதம் ஆகுது நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேட்கல. ಹಾಗಾಗಿ ನೀವೇ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ಈ ಪ್ರಶ್ನೆನೇ ಕೇಳಿಲ್ಲ, ಯಾಕೆ ತಡವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார், ನಿನಗಿಂತ ಮುಂಚೆ ಇನ್ನೊಬ್ಬರು ಕೇಳಿರ್ತಾರೆ. அது பாப்போம். அவர் கேட்டாரு, என்ன அருமையா கேட்கிறாரு பாருங்க. யோபு 23வது அதிகாரம், யோப 23ನೇ ಅಧ್ಯಾಯ. இதே கேள்வி கேட்கிறாருங்க. லேட் ஆயிருச்சு, டிலே ஆகுது என் லைஃப்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட. மனசுல சொல்றாரு. 23வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் படிங்க. நான் அவரை எங்கே கண்டு, நான் ஆண்டவரை கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால், ஆண்டவர் எங்க இருக்காருன்னு நான் அறிந்தால் நலமா இருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து, ஆண்டவருடைய ஆசனத்துக்கு முன்பதாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தையால் என் வாயை நிரப்புவேன். ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேங்க அப்படின்னு சொல்றாரு. ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? டிலே ஆயிட்டே இருக்குது என் லைஃப்ல. ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಡ ಆಗ್ತಾನೆ ಇದೆ? ஆண்டவரே அவருடைய சிம்மாசனத்துக்கு முன்னாடி போய் நின்னுட்டு பாயிண்டா நான் கேட்பேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே இது டிலே ஆகுதுன்னு கேட்பேன். ದೇವರ ಒಂದು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಂಡು, ದೇವರೇ ನನಗೆ ಇದು ಎಲ್ಲಾ ಪಾಯಿಂಟ್ಗಳನ್ನು ಯಾಕೆ ತಡ ಆಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕೇಳ್ತೀನಿ. அதை நீங்க தொடர்ந்து வீட்டுக்கு போயிட்டு
9வது வசனம் வரைக்கும் படிங்க. எனக்கு அருமையா கேட்பாரு ஆண்டவர்ட்ட. ಅದನ್ನು ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ 9ನೇ ವಚನದವರೆಗೂ ನೀವು ಓದೋದಾದ್ರೆ ಅದನ್ನ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಅವನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ದೇವ್ರ ಹತ್ರ. நான் எதுக்கு எனக்கு டைம் இல்ல அதனால ஜம்ப் பண்றேன், சீக்கிரம் 10வது வசனத்துக்கு வாங்க. அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. 10வது வசனம் 11வது வசனத்தை கவனமா பாருங்க. நீங்க என்னன்னு படிக்கிறீங்கன்னு நம்ம பார்ப்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். பாருங்க, 2 காரியம் சொல்றாருங்க இங்க. ಇಲ್ಲಿ ಅವರು 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ಯೋಬ, எனக்கு டிலே ஆயிட்டே இருக்கேன் லைஃப்ல, ನನಗೆ ತಡ ಆಗ್ತಾನೆ ಇದೆ ಜೀವಿತದಲ್ಲಿ. யோபோட லைஃப், யோபு மாதிரி யாரும் கஷ்டப்படலங்க. ಇಲ್ಲಿ ನಿಜವಾಗ್ಲೂ ಯೋಬನ ಹಾಗೆ ಯಾರು ಕಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. எல்லா பிள்ளைங்களும் இழந்துட்டாங்க, எல்லா பிள்ளைங்களும் செத்துட்டாங்க, ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. பிசினஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு, பிசினஸ் தரமட்டம் ஆயிடுச்சு, ಅವನ ವ್ಯಾಪಾರ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಡೌನ್ ಆಗಿ ಹೋಗಿದೆ. லாஸ்ட்ல சரீரத்துல சொரிஞ்சு நிற்கிறார், உடம்பெல்லாம் சரீரம் நோய், ಅವನ ದೇಹವೆಲ್ಲ ಗಾಯ ನೋವಿನಿಂದ ಕೂಡಿದೆ. ஏன் கேக்குறதுக்கு உரிமை இருக்கா? இருக்கு. ஆண்டவர்ட்ட கேட்கலாம், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை. ಇಂಥ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವನು ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರೇ ಯಾಕೆ ನನಗೆ ಇಂಥ ಒಂದು ಕಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன சொல்றாரு அவர்? யோபு என்ன சொல்றாரு? ಕೊನೆಗೆ ಮತ್ತೆ ಅವನೇ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ? சோதித்த பின்பு நான் உன்னை என்னாக்க போறேன், தங்கமாக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನಿನ್ನನ್ನು ಶೋಧಿಸಿ ನಾನು ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವನ್ನಾಗಿ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸೂಪರ್ ಆಗಿದೆ. ಚೊಕ್ಕ ಬಂಗಾರ, ಪ್ಯೂರ್ ಗೋಲ್ಡ್ ಆಕ போறேன் உன்னை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವನ್ನಾಗಿ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2 ವರ್ಷம் யோசேப்பு அந்த சிறையில இருந்தது எதுக்கு? ಹಾಗಾದ್ರೆ 2 ವರ್ಷ ಯೋಸೇಫ್ ಸೆರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದದ್ದು ಯಾಕೆ? ಆಂಡவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ಹೃದಯத்தை? ದೇವರು ಅವನ ಹೃದಯವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? 916 ಗೋಲ್ಡ್ ಕೇಳಿಬಿಟ್ಟಿருக்கீங்களா? ಲೇಡೀಸ್ಗೆಲ್ಲ தெரியும். 916 ಗೋಲ್ಡ್ ಹಾಕಿட்டு இருக்காரு ಅವನ ಹೃದಯத்தை. ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ 916 ಅನ್ನುವಂತ ಬಂಗಾರದ ಹಾಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಚೊಕ್ಕ ತಂಗமா ஆண்டவர் மாத்திக்கொண்டிருக்கிறார் ಅವನ ಹೃದಯத்தை. ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವನ್ನಾಗಿ ಅವನ ಹೃದಯವನ್ನು ಬದಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இருக்கிற அந்த குழப்பங்களை அழுக்கெல்லாம் எடுத்துட்டு ஆண்டவர் வந்து பியூர் கோல்டாய் ಅವನ ಹೃದಯத்தை மாத்திக்கொண்டிருக்கிறார். ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತ ಕೆಟ್ಟದಾದಂತ ಎಲ್ಲಾ ಬಂಗಾರವನ್ನು ತೆಗೆದು ಹೊಸ ಬಂಗಾರವನ್ನಾಗಿ ಅವರು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಈಗ ನಮ್ಮ வாழ்க்கையில தாமதமாகுவது காத்திருக்கிற டைம் வந்து வேஸ்ட் பண்ணிராதீங்க யாரும், தயவு செய்து. ಹಾಗಾಗಿ ಈ ತಡವಾದಂತ ಸಮಯವನ್ನು ನೀವು ವೇಸ್ಟ್ ಮಾಡಬೇಡಿ ಯಾವತ್ತು. ಇಂಗ್ಲಿಷ್ ஒரு பழமொழி இருக்கு, வெயிட்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்டிங் டைம். ಕಾಯುವಂತದ್ದು ಅದು ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர் உங்க இதயத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் அந்த இதயத்தில் இருக்கிற அசுத்த காரியங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கார் நம்ம லைஃப்ல இருந்து. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತಹ ಅಶುದ್ಧ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಸ್ವಚ್ಛಗೊಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் எதுக்கு உங்க இதயத்தை தங்கமாக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாருங்க. ಯಾಕೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವನ್ನಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஒரு சின்ன வாலிப பையன் வந்து ஊழியம் செய்யணும், நான் இந்தியாவுக்கு போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு இங்கிலாந்துல ஒரு பாஸ்டர்ட்ட போய் சொன்னானோ, நான் இந்தியால போய் மிஷனரியா ஊழியம் செய்யணும் அப்படின்னு 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னானோ. 200 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಇಂಗ್ಲೆಂಡ್ ದೇಶದಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗಿ ನಾನು ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದಂತೆ. என்னடா சின்ன பையனாச்சடா இவன், ಏನು ನೀನು ಚಿಕ್ಕ ಹುಡುಗನ? சரி நான் சொல்றேன், நீ நாளைக்கு காலையில 5 மணிக்கு இந்த மூத்த ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, இந்தியால எல்லாம் ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, அவரு வயசாயிடுச்சு, அந்த வயசானவர் வீட்டுக்கு போ, அவர் உன்னை செக் பண்ணுவாரு, நீ ஊழியத்துக்கு போக முடியுமா இல்லையா அப்படின்னு அவர் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿ ಬಂದಂತ ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾರೆ, ನೀನು ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಕೇಳು, ಅವ್ರು ನಿನ್ನನ್ನು ಚೆಕ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಸೊ ಕಾலையில 5 மணிக்கு போறான், கதவு தட்டுறான். ಆಗ ಹುಡುಗ ಹೋಗಿ 5 ಗಂಟೆಗೆ ಹೋಗಿ ಕದವನ್ನ ತಟ್ತಾ ಇದ್ದಾನೆ. கதவு திறந்து இருக்குது, ಕದ ತೆರೆದಾಗಿದೆ. 5 மணிக்கு போய் வீட்டுக்குள்ள ஹால்ல உட்கார்றான். ಹೋಗಿ ಆ ಒಂದು ಮನೆಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, ஆளே வரல. 5 ನಿಮಿಷ 10 ನಿಮಿಷ ಆಯ್ತು, ಆ ವ್ಯಕ್ತಿ ಹೊರಗೆ ಬರಲಿಲ್ಲ. 2 மணி நேரம் ஆச்சு, 7 மணி ஆச்சு, அப்பதான் வராரு அவர் மெதுவா. 2 மணி நேரம் கழிச்சு அந்த ஊழியக்காரையா வராரு. ಆ 2-3 ಗಂಟೆಗಳಾದ್ಮೇಲೆ ಆ ಒಬ್ಬ ಸೇವಕರು ಹೊರಗೆ ಬಂದ್ರು. வந்துட்டு என்னப்பா ஆண்டவர் நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டாராம். ಅವ್ರು ಬಂದು ಏನಪ್ಪಾ ನೀನು ಕರ್ತನನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. ஆமாயா ஏசப்பாவை நேசிக்கிறேன். ಹೌದು, ನಾನು ಏಸಪ್ಪನ ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ ಅಂದ. எல்லா வசதியும் விட்டு இந்தியா நாட்டுக்கு மிஷனரியா போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டார். ಎಲ್ಲಾ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ನೀನು ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಮಿಷನರಿ ಆಗಿ ಹೋಗ್ತೀಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ஆமாயா கஷ்டத்திலேயே நான் மிஷனரியா போகணும்னு ஆசைப்படுறேன்யா அப்படின்னா. ಹೌದು, ನಾನು ಇಂಥ ಕಷ್ಟದಲ್ಲಿ ನಾನು ಮಿಷನರಿ ಆಗಿ ಹೋಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ದ. சரிப்பா உட்காருப்பா அப்படின்னாரு. ಸರಿ ಕೂತ್ಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. நான் 2 கேள்வி கேட்கிறேன்ப்பா அப்படின்னாரு. ನಾನು ನಿನಗೆ 2 ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. சரி, கேட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுப்பா, இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் சொல்லுப்பா கேட்டுக்கு அப்படின்னாரு. ಕ್ಯಾಟ್ ಅದರದ್ದು ಸ್ಪೆಲ್ಲಿಂಗ್ಸ್ ಅನ್ನ ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. ஆச்சரியமாச்சு, என்னடா ஊழியத்துக்கு போறோம் கேட்ன்ற. சரி ஐயா, CAT கேட் அப்படின்னு சொன்னாராம். ಯಾಕೆ ಸೇವೆಗೆ ಹೋದ್ರೆ ಈ ರೀತಿ ಸರಿ ಆಯ್ತು ಅಂತ CAT ಕ್ಯಾಟ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ದ. சரி டாக் சொல்லுப்பா அப்படின்னா. ಸರಿ ಡಾಗ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳು. அவன் DOG டாக் அப்படின்னு சொன்னான். ಆಗ ಅವನು DOG ಡಾಗ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ದ. சரி, 3வது கேள்வியா, 2 எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டாராம். ಮತ್ತೆ 3ನೇ ಪ್ರಶ್ನೆ 2 ಸೇರಿದ್ರೆ ಎಷ್ಟು? இது நம்மள வந்து இங்கிலீஷ் பத்தி கணக்கு. சரி 2 4 ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ಸರಿ 2 4 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ದ. சரிப்பா நீ போப்பா
அப்படின்ட்டாராம். ಸರಿ ಆಯ್ತು ನೀನು ಹೋಗು ಅಂದ. நான் பாஸ்டர்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. ನಾನು ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತೀನಿ ಹೋಗು. இவனுக்கு ஆச்சரியம், என்னடா இது நம்ம ஊழியத்துக்கு மிஷனரியா போகணும்னு நினைக்கிறேன், இப்படி கேள்வி கேட்கிறாரு இவரு. ನಾನು ಮಿಷನರಿ ಆಗಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇವೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಆದ್ರೆ ಇಂಥ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அதனால பாஸ்டர்ட்ட போய் அந்த மூத்த ஊழியக்காரர் சொல்றாராம், ಆಗ ಹಿರಿಯ ವ್ಯಕ್ತಿ ಹೋಗಿ ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು, அந்த பையன் கண்டிப்பா நல்ல ஊழியக்காரனா வருவான், இந்தியாக்கு அனுப்புங்க அப்படின்ற. ಅವನು ಖಂಡಿತ ಒಳ್ಳೆ ಸೇವೆಗಾರನ ಆಗ್ತಾನೆ, ಅವನ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಕಳಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. என்னையா பண்ணீங்க நீங்க அப்படின்னு. ಆಗ ನೀವೇನೆಲ್ಲ ಅವ್ನು ಮಾಡಿದ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರಂತೆ. எதுவும் கேட்கவே இல்லையாமே நீங்க அப்படின்னா. ನೀವೇನು ಕೇಳೇ ಇಲ್ವಂತೆ ಅವನಿಗೆ. 2 மணி நேரம் அவன் பொறுமையை நான் சோதிச்சேன். ಅವನು 2 ಗಂಟೆ ಅವನ ಒಂದು ತಾಳ್ಮೆಯನ್ನು ನಾನು ಸೋಧಿಸಿದೆ. பொறுமை, தாழ்மை, அந்த நிதானத்தை, ಅವನ ಒಂದು ಸಮಾಧಾನ ತಾಳ್ಮೆಯನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ. பேஷன்ஸ்க்கு தாழ்மைனா. ஓகே சரி, அதை வந்து நான் கவனிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ಅದನ್ನ ನಾನು ಗಮನಿಸಿದೆ. அப்புறம் அவன் படிச்ச அவன் ஞானத்துக்கு விரோதமாய் எதிர்மறையாய் வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப தரமட்டமான கேள்வி, அவனை வந்து அவமானப்படுத்துற மாதிரி நான் கேள்வி கேட்டேன். ಅವನ ಜ್ಞಾನಕ್ಕೆ ತುಂಬಾ ಕೆಳಮಟ್ಟದಾದಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ನಾನು ಕೇಳಿದೆ. அதையும் நல்லா நிதானமா பதில் சொன்னான். ಅದಕ್ಕೆ ಅವನು ತುಂಬಾ ಸಮಾಧಾನವಾಗಿ ಉತ್ತರ ಹೇಳ್ದ. அவன்கிட்ட நிதானமும் இருக்கு, தாழ்மையும் இருக்கு. ಅವನ ಹತ್ರ ನಿಧಾನನೂ ಇದೆ, ತಾಳ್ಮೆನೂ ಇದೆ. இதுதான் இந்தியால தேவைப்படும். ಇದೇ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಅದು ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುತ್ತೆ. ಅದು ಅವನ ಹತ್ರ ಇದೆ. ஊழியக்காரனா இருப்பான், ಅವನು ಒಳ್ಳೆ ಸೇವಕನಾಗ್ತಾನೆ. இதே போல எதுக்கு இந்த கதை சொல்றேன்னா, ಈ ರೀತಿಯಾದಂತ ಕತೆ ಯಾಕೆ ಹೇಳಿದೆ ಅಂದ್ರೆ, ஆண்டவர் 2 வருஷம் யோசேப்பை சோதிக்கிறார். ಇಲ್ಲಿ ದೇವರು 2 ವರ್ಷ ಯೋಸೇಫನನ್ನ ಶೋಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. கையில கால சங்கிலி, ಕೈ ಕಾಲುಗಳಿಗೆ ಬೇಡಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ஆண்டவர் சோதிக்கிறாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಅವನನ್ನ ಶೋಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. தங்கமா மாத்துறாரு அவர் இதயத்தை. ಅವನ ಹೃದಯವನ್ನ ಬಂಗಾರವನ್ನಾಗಿ ಬದಲಿಸ್ತಾ தயவு ಇದ್ದಾರೆ. செய்து உங்க வீட்ல உங்க லைஃப்ல ஏதாவது தாமதம் ஆக்குதுன்னா அதை வேஸ்ட் பண்ணிராதீங்க நீங்க அந்த டைம். ಅಂತ ಒಂದು ದಾಹ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಅಂತ ಕಷ್ಟ ಬಂದ್ರೆ ನೀವು ಆ ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಡಿ. ஆண்டவரே இதயத்தை நீ மாற்றி கொண்டிருக்கிறீர். ದೇವರೇ ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ನೀನು ಬದಲಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. எனக்கு நீங்க தாழ்மையை கத்து கொடுத்து கொண்டிருக்கிறீர். ನನಗೆ ತಾಳ್ಮೆಯನ್ನ ಕಲಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. எனக்கு பொறுமையை கத்து கொடுத்து இருக்கிறீர். ನನಗೆ ಒಂದು ತಾಳ್ಮೆಯನ್ನು ನೀವು ಕಲಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ அப்படின்னு வந்து நம்ம வந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ಆ ರೀತಿಯಾದಂಥ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ನಾವು ವಂದನೆಗಳನ್ನು ಹೇಳಬೇಕು. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? என் இருதயத்தை என்னவா மாத்தணுங்க சொல்லுங்களேன், பரவாயில்ல, தங்கம் எங்க சர்ச்சில் வாயில வந்துடாது. என்ன மாத்தணும் ஆண்டவர் உங்களை, எங்க இருதயத்தை தங்கமா மாத்தணும். ಇಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತ ನಮ್ಮನ್ನ ಬಂಗಾರವನ್ನಾಗಿ ಬದಲಿಸುವುದು. சொக்க தங்கமா மாத்தணும் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವನ್ನಾಗಿ ಬದಲಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. இது ஆண்டவருடைய சித்தங்க. ಇದೇ ದೇವರ ಒಂದು ಚಿತ್ತ ಆಗಿದೆ. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ಇದನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. லைஃப்ல டிலே ஆகுதா? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಡ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? ஆண்டவர் உங்களை தங்கமா மாத்தி கொண்டிருக்கிறார். ಖಂಡಿತ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಬಂಗಾರವನ್ನಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. என்னாச்சு? மூணாவது காரியம் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன். ಇಲ್ಲಿ 3ನೇ ಕಾರ್ಯ ಏನನ್ನು ಹೇಳಿಕ್ ಬಂದಿದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ, 2 வருஷம் ஆன உடனே ராஜாக்கு ஒரு கனவு வருது. ಇಲ್ಲಿ 2 ವರ್ಷ ಆಯ್ತು, ಈಗ ರಾಜನಿಗೆ ಒಂದು ಕನಸು ಬಿದ್ದಿದೆ. இந்த ராஜா வந்து என்ன சொல்றாரு, ராஜாக்கு 4 நல்ல பசுமாடு இருக்கு, 7 பசுமாடு, 7 கெட்ட பசுமாடு வந்து அந்த நல்ல பசுமாடை சாப்பிடுது. ಇಲ್ಲಿ 7 ಕೊಬ್ಬಿದ ಹಸುಗಳಿದೆ, ಇನ್ನು 7 ಬಡಕಲಾದಂಥ ಹಸುಗಳಿದೆ. ಆ ಕೊಬ್ಬಿದ ಹಸುಗಳನ್ನ ಬಡಕಲ ಹಸುಗಳು ಬಂದು ನುಂಗ್ತಾ ಇದೆ. இந்த கனவுக்கு அர்த்தத்தை தெரியல, ராஜா சும்மா ரொம்ப ಬೇಜಾರಾயிರಾரு. ಈ ಒಂದು ಕನಸಿಗೆ ಅರ್ಥ ಗೊತ್ತಿಲ್ಲ, ರಾಜ ತುಂಬಾ ಬೇಜಾರಾಗಿ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. என்னடா பண்றது அப்படின்றாரு. ಏನಪ್ಪ ಮಾಡೋದು ಎಂಬುದಾಗಿ. பக்கத்துல ராஜா பக்கத்துல யார் நிக்கிறா? ರಾಜನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರು ನಿಂತಿದ್ದಾರೆ? பானபாத்திரக்காரன் நிக்கிறான். ಆ ಪಾನ ಪಾತ್ರದವನು ನಿಂತಿದ್ದಾನೆ. அவனுக்கு யார் ஞாபகம் வருது இப்போ? ಈಗ ಅವನಿಗೆ ಯಾವ ನೆನಪು ಬರ್ತಾ ಇದೆ? யாரோட ஞாபகம் வருது? யோசேப்போட ஞாபகம் வருது. ಈಗ ಅವನಿಗೆ ಯೋಸೇಫನ ನೆನಪು ಬಂತು. ஆண்டவருடைய நேரம் பாருங்க. ಇಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಸಮಯವನ್ನು ನೋಡಿ. ಒಂದು ವೇಳೆ யோசேப்பு ஒரே நாள்ல சொன்ன அடுத்த நாளே போய் அவனை ரிலீஸ் பண்ணிருந்தானா எங்க போயிருப்பான் யோசேப்பு? ಒಂದು ವೇಳೆ ಮೊದಲೇ ಮರುದಿನನೇ ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫನನ್ನ ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ರೆ, 2 ವರ್ಷம் காக்கல, உடனே ரிலீஸ் ஆயிட்டான் அடுத்த நாளே, அப்பனா ಎங்க போயிருப்பான்? ಒಂದು ವೇಳೆ 2 ದಿನ ತಕ್ಷಣನೇ ಅಲ್ಲಿ ರಿಲೀಸ್ ಆಗಿದ್ರೆ ಯೋಸೇಪ ಮೇ ಬಿ ಎಲ್ಲಿ ಹೋಗಿರ್ತಾ ಇದ್ದ? அவங்க அப்பா யாக்கோಬ್ கிட்ட போயிருப்பான். ಅವನು ತಿರ್ಗಾ ಅವನ ತಂದೆ ಯಾಕೋಬನ ಹತ್ರ ಹೋಗಿರ್ತಿದ್ದ. 2 வருஷம் காத்ததுனால இப்ப எங்க போயிருக்கான்? ಈಗ 2 ವರ್ಷ ಕಾದಿದ್ರಿಂದ ಈಗ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ? எங்க போறான்? ராஜாவோட முன்னாடி போய் நிக்கறாங்க. ಇಲ್ಲಿ ರಾಜನ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಲ್ತಾ ಇದ್ದಾನೆ. ராஜா முன்னாடி நிக்கறான். ರಾಜನ ಮುಂದೆ ನಿಲ್ತಾ ಇದ್ದಾನೆ. ராஜாக்கு ஒரே கவலை. ರಾಜನಿಗೆ ಒಂಥರ ಚಿಂತೆ. இந்த கனவை யார் வந்து அர்த்தம் சொல்லுவா? ಈ ಒಂದು ಕನಸಿಗೆ ಯಾರು ಅರ್ಥ ಹೇಳ್ತಾರೆ? அப்போ யோசேப் என்ன சொல்றாரு பாருங்க. ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫ್ ಏನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. 41வது அதிகாரம் 16வது வசனம். 41ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನ. 16ನೇ ವಚನ. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். 16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ஆமென். நான் அல்ல, யாரு பதில் கொடுப்பாரு? என்ன மாதிரி உத்தரவு?
மங்களமான உத்தரவு, அருமையான ஒரு வார்த்தை. ಇಲ್ಲಿ ದೇವರು ಫರೋಹನಿಗೆ ಶುಭಕರವಾದ ಉತ್ತರವನ್ನ ಕೊಡ್ತಾನೆ ಅನ್ನುತ್ತೆ. மங்களமான உத்தரவு தேவன் கொடுப்பாருங்க. ಶುಭಕರವಾದ ಉತ್ತರವನ್ನ ದೇವರು நான் ஒண்ணும் ಕೊಡ್ತಾನೆ. இல்லைங்க, ನಾನು ಒಂದು ಅಲ್ಲ, நான் பெரிய ஆள் இல்லைங்க. ನಾನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. யோசேப் சொல்ல, நான் பெரிய ஆளு, நான் முன்னாடி எல்லாம் கனவெல்லாம் எனக்கு வந்திருக்குது, கனவோட அர்த்தம் சொல்லியிருக்கிறேன், ஒன்னும் சொல்ல. ನಾನು ತುಂಬಾ ದೊಡ್ಡವನು, ನಾನು ಕನಸಿನ ಅರ್ಥ ಹೇಳಿಲ್ಲ, ಮೊದಲೆಲ್ಲ ಹೇಳಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಹೇಳಿಲ್ಲ. தேவன் கொடுப்பார். ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ನಾನು ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. இது முந்தின ஸ்லைடு, லாஸ்ட் ஸ்லைடு, முந்தின ஸ்லைடு. ஓகே. சோ தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ನಾನು ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆண்டவர் கனவுக்கு அர்த்தத்தை கொடுப்பார். ದೇವರು ಒಂದು ಕನಸಿಗೆ ಅರ್ಥವನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. சோ நம்ம லைஃப்ல நிறைய குழப்பங்கள் இருக்கும். நிறைய பேர் இந்த எஸ்பெஷலி யங் ஏஜ்ல ஆண்டவருடைய சித்தம் என்ன, எது செய்யணும், இப்படி பண்ணுமா அப்படி நம்மளுக்கு ரொம்ப குழப்பம் இருக்கும் நிறைய பேருக்கு. ಅನೇಕರಿಗೆ ನಮಗೆ ಈ ಒಂದು ಯೌವನ ಕಾಲದಲ್ಲಿ ಅಥವಾ ಮುಂದೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗೆ ಏನು ಅಂತ ಒಂದು ಭವಿಷ್ಯದ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಇರುತ್ತೆ. நம்மளால முடியாதுங்க. ಆದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ನಮ್ಮಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ. நம்மளுக்கு அதுக்கு பதில் கிடைக்காதுங்க. ಅದಕ್ಕೆ ನಮಗೆ ಉತ್ತರ ಸಿಗೋದಿಲ್ಲ. தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க பதிலுக்காக. ಆ ಒಂದು ಉತ್ತರಕ್ಕಾಗಿ ನೀವು ಯಾರು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಡಿ. ஆண்டவரால முடியும். ಅದು ದೇವರಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்கு நீங்க எப்படி போகணும், எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கணும் அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ನಿಮ್ಮ ಜೀವನ ಹೇಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಅದಕ್ಕೆ ಏನು ತೀರ್ಮಾನ ಅದನ್ನ ದೇವರು ಮಾತ್ರ ಅದನ್ನ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் யோசேப்பு நிரப்பப்பட்டிருக்கிறார்னா ಎಷ್ಟು ಆಳವಾಗಿ ಯೋಸೇಫನು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ನಂದ್ರೆ, எப்படி பாருங்க, பேச்சுக்கு பேச்சு ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்றார், ஆண்டவர் வெளிப்படுத்துவார், ஆண்டவர் காட்டுறார் அப்படின்னு இப்படி சொல்றாரு பாருங்க. ಮಾತಿಗೆ ಅವನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ದೇವರು ಇದಕ್ಕೆ ದಾರಿ ತೋರಿಸ್ತಾರೆ, ದೇವರು ಇದಕ್ಕೆ ಬಲಿ ಆಧಾರ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. 25வது வசனம் பாருங்க, 25வது வசனம், 25ನೇ ವಚನ. அந்த செக்ஷன் மட்டும் படிங்க, அந்த செக்ஷன் மட்டும், டைம் இல்ல. God has revealed. தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். தேவன் தாம் செய்ய போறது என்ன, ஆண்டவர் இந்த கனவு மூலமா என்ன செய்ய போறேன்னு சொல்றாரு உங்களுக்கு. ಈ ಕನಸಿನ ಮೂಲಕವಾಗಿ ಮುಂದೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ಯಾ ಎಂಬುದನ್ನು ಕೂಡ ಹೇಳ್ತಾರೆ. 32வது வசனத்தில் சொல்றாரு, God has determined, கண்டிப்பா ஆண்டவர் இதை செய்வாரு அப்படின்னு சொல்றாருங்க. ಖಂಡಿತ ದೇವರು ಇದನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ 37ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. சோ அதனால நம்ம என்ன கத்துக்கிறோம் இதுல இருந்து? ಹಾಗಾಗಿ ನಾವು ಇದರಿಂದ ಏನ್ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಿದೀವಿ? ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல நிக்க வைக்கிறாரோ, ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಯಾವ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಡ್ತಾರೋ அந்த இடத்துல நம்ம யாரை உயர்த்தணும், யாரங்க உயர்த்தணும்? ஆண்டவரை உயர்த்தணுங்க. ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು. உங்க ஆபீஸ்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு வேலையை முடிக்கிறீங்கன்னா யாரை நீங்க உயர்த்தணும்? ஆண்டவரை உயர்த்தணும். ಒಂದು ಆಫೀಸಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಯಶಸ್ವಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ನಾವು ಎತ್ತಲ್ಪಡಬೇಕು. உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வருது ஸ்கூல்ல அப்படினா யாருங்க உயர்த்தணும்? நீங்க ஆண்டவரை உயர்த்தணும். ನಿಮಗೆ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಅಂಕಗಳು ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು. எனக்கு இப்படி ஆண்டவரை உயர்த்துற அந்த சுபாவம் உள்ளவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ಹಾಗಾಗಿ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳ ಸ್ವಭಾವ ಅಂತಂದ್ರೆ ನಮಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಸೋ எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் ಒಂದು ಆಟೋಟ ಅಂತಂದ್ರೆ ಸಹೋದರಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. அந்த ஸ்போர்ட்ஸ்ல கிறிஸ்தவ சகோதரர்கள் ஆண்டவரை உயர்த்துவாங்க. ஃபர்ஸ்ட் ஜெயிச்ச உடனே அவங்கள போய் இன்டர்வியூ எடுப்பாங்க. உடனே ಕ್ರೈಸ್ತ ಸಹೋದರರು ಆ ಒಂದು ಆಟವನ್ನ ಗೆದ್ದ ತಕ್ಷಣ ಹೋಗಿ ಅವರಲ್ಲಿ ಇಂಟರ್ವ್ಯೂ ಮಾಡ್ತಾರೆ. அப்போ சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு என்ன நேசிக்கிற ஏசப்பானால எனக்கு பலம் கிடைச்சிச்சு, அதனால நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ಒಂದು ಗೆಲ್ಲೋದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ನನಗೆ ಬಲ ಸಿಕ್ತು, ಹಾಗಾಗಿ ನಾನು ಗೆದ್ದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவரை உயர்த்துவாங்க. ಇಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತಾರೆ. இந்த பார்வோன் வந்து இத கவனிக்கிறான். ಇಲ್ಲಿ ಫರೋಹನ ಇದನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. யோசேப்போட லைஃபை பார்க்கறாங்க. ಯೋಸೇಫನ ಜೀವಿತವನ್ನು ನೋಡ್ತಾನೆ. டேய் வித்தியாசமான ஆளு இவன். ಇವನು ತುಂಬಾ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿ. 7 வருஷம் நல்ல வருஷம், 7 வருஷம் நல்ல செழிப்பு வரப்போகுது, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. நம்ம நாட்டை வந்து கரெக்டா ஒரு ஆள் வந்து மேனேஜ் பண்ணணும். யார் அது அப்படின்னு தேடுறோம். ಇಲ್ಲಿ 7 ವರ್ಷ ಒಳ್ಳೆ ಕಾಲ, ಇನ್ನು 7 ವರ್ಷ ಒಂದು ಬರಗಾಲ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಹಾಗಾದ್ರೆ ಇದನ್ನ ಯಾರು ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. யோசேப்பு வந்து பார்க்கறான். அவன் ಅಲ್ಲಿ ಅವನು ಯೋಸೇಫನ್ನೇ ನೋಡ್ದ. ಅವನ பார்த்து என்ன சொல்றான்? யோசேப்பை பார்த்து பாருங்க, 39வது வசனம், 39ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? வேறொருவன் யாரும் இல்லை நம்ம நாட்டுல. அப்புறம் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றிலேயும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. பாருங்க, யோசேப்பை வந்து பாத்துறான் பார்வோன். ಇಲ್ಲಿ ಫರೋಹನ ಯೋಸೇಫನನ್ನ ನೋಡ್ದ. பார்த்துட்டு இங்க இருக்கிறான் அந்த மனுஷன் இருக்கான்ல, இவன் தான் தங்கங்க, யோசேப் கிட்ட தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றான். ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ಹತ್ರ ಬಂಗಾರ ಇರುವುದಾಗಿ ಹೇಳ್ದ. ಕಾಸು ಇಲ್ಲ ಅವನ್ಟ, ಅವನ ಹತ್ರ ಕಾಸಿಲ್ಲ. ಜೈಲ ಪಿಚ್ಚಗಾರ ಮೇಲೆ வந்திருக்காங்க. ಅಲ್ಲಿ ಜೈಲಿಂದ ಅವನು ಭಿಕ್ಷೆಗಾರ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ. பட் எடுத்து உடனே ஜெயில இருந்து தூக்கி டெப்டி பிரைம் மினிஸ்டர் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி ஆயிட்டாங்க. ಇಲ್ಲಿ ಜೈಲಿಂದ ಎತ್ತಿ ಒಂದು ಡೆಪ್ಯೂಟಿ ಮಿನಿಸ್ಟರ್ ಹತ್ರ ಹೋದ್ರೆ ಹೆಂಗಿರುತ್ತೆ ಹಾಗೆ. ಡೆಪ್ಟಿ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಯ್ತಾನೆ எப்படி இருக்கும்? ಡೆಪ್ಯೂಟಿ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿಬಿಟ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೆ ನೋಡಿ. ನಾಟ್ಲೆ ನಂಬರ್ 2 ಆಯಿರಾன். ಆ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ನಂಬರ್ 2 ಆಗಿದ್ದಾನೆ. ಜೈಲ 0 இருந்த ಮನುಷ್ಯன் ಜೈಲಲ್ಲಿ 0 ಆಗಿದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿ அந்த நாட்டுக்கே ನಂಬರ್ 2 ஆயிராங்க. ಈಗ ಒಂದು ದೇಶಕ್ಕೆ 2ನೇ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿದ್ದಾನೆ. ಯಾರು இருந்தா அவனுக்குள்ள? ಹಾಗಾದ್ರೆ ಅವನ ಒಳಗಡೆ ಯಾರಿದ್ರು? பார்வோன் என்ன பார்க்கறான்? இவனுக்குள்ள யார் இருக்கறா?
தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறா அப்படின்றாரு. ಅಲ್ಲಿ ಫರೋನ ಏನ್ ನೋಡ್ದ, ಅವನ ಒಳಗಡೆ ದೇವರ ಆತ್ಮ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾನೆ. ஆண்டவருடைய ஆவிய உங்களுக்குள்ள ஜனங்க பார்த்துட்டாங்கன்னா நீங்க சக்சஸ்ங்க. ದೇವರ ಆತ್ಮವನ್ನ ಜನರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಖಂಡಿತ ನೀವು ಯಶಸ್ಸನ್ನ ಕಾಣ್ತೀರಾ. ஆண்டவருடைய ஆவியை இன்னைக்கு நம்மளுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். ಹಾಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. இன்னைக்கு நம்மளுக்குள்ள வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். ಈ ದಿನ ಆತನು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. அது நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ಅದನ್ನ ನೀವು ನಂಬ್ತೀರಾ? நீங்க எந்த நிலைமையில இருக்கலாம், நீங்க ஜெயில் நிலைமையில கூட இருக்கலாம் நம்ம லைஃப்ல. இன்னைக்கு ನಮ್ಮ ಜೀವನ ಒಂದು ಜೈಲಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದಾಗಿದೆ. நம்ம லைஃப்ல நம்மள வந்து சொந்த ஜனங்களே நம்மள வந்து உதவி வாங்குனவங்களே நம்மள மறந்து இருக்கலாம், நம்மளுக்கு டாடா காட்டி இருக்கலாம். ನಮ್ಮ ಸ್ವಂತ ಜನಗಳು ನಮ್ಮಿಂದ ಸಹಾಯನ ಪಡ್ಕೊಂಡವರೇ ನಮ್ಮನ್ನ ಟಾಟಾ ಮಾಡಿ ಹೋಗಿರ್ಬೋದು. ஆனா ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற நாம் ಆದ್ರೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನಾವುಗಳು எழுந்து பிரகாசிப்போம். ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. நம்ம எழும்பி பிரகாசிக்கும் போது ஜனங்க கவனிப்பாங்க நம்ம லைஃப. ನಾವು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುವಾಗ ಜನರು ನಮ್ಮ ಜೀವನವನ್ನ ಗಮನಿಸಬೇಕು. இவனுக்குள்ள வித்தியாசமான ஆவி இருக்குது, ಇವನಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ಒಂದು ಆತ್ಮ ಇದೆ, இவன் மத்த மனுஷன் மாதிரி இல்ல, ಇವನು ಬೇರೆ ವ್ಯಕ್ತಿ ಹಾಗೆ ಇಲ್ಲ, இவன் பேசும்போதே இவன் வாயிலிருந்து ஞானமுள்ள வார்த்தைகள் வருது, ಇವನು ಮಾತಾಡುವಾಗಲೇ ಇವನ ಬಾಯಿಂದ ಒಳ್ಳೆಯ ಜ್ಞಾನದ ಮಾತುಗಳು ಬರ್ತಾ ಇದ್ದಾವೆ அப்படின்னு வந்து கவனிப்பாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಜನರು ನಮ್ಮನ್ನ ಗಮನಿಸ್ತಾರೆ. நீங்க உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், ನೀವು ಒಂದು ಆಫೀಸಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೋದು, ஸ்கூல்ல இருக்கலாம், ಶಾಲೆಯಲ್ಲಿ ಇರ್ಬೋದು, உங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், ನೀವು ಯಾವುದೇ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರ್ಬೋದು, வியாபாரம் பண்ற இடத்துல இருக்கலாம், ನೀವು ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರ್ಬೋದು. உங்க பேச்சுக்காக, உங்களுடைய அன்புக்காக உங்ககிட்ட வியாபாரத்துக்கு வருவாங்க. ನಿನ್ನ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಮಾತಿಗಾಗಿ ಜನರು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. நீங்க பண ஆசை பிடித்தவர்களா இல்ல, இவங்க வார்த்தையை காப்பாத்துறாங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து பிசினஸ் கொடுப்பாங்க. அவங்க ಇವರು ಹಣದ ಆಸೆಯವರಲ್ಲ, ಇವರಿಗೆ ಮಾತು ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬಂದವರು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ஐயோ இவங்ககிட்ட பேசினா எவ்வளவு நல்லா இருக்கு, இன்னும் பேசிட்டு இவங்க பேசுறது கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு வந்து உங்களை தேடி வருவாங்க. ಅಯ್ಯೋ ಇವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡುವಾಗ ಇನ್ನೂ ಇವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಬೇಕಲ್ಲ ಅನಿಸ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. எவ்வளவு பாசிட்டிவா பேசுறாங்க, எவ்வளவு என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு வந்து உங்ககிட்ட அவங்க வருவாங்க. ಅವ್ರು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಧನಾತ್ಮಕವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. என்ன சீக்ரெட்? ಹಾಗಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಏನೊಂದು ರಹಸ್ಯ. சீக்ரெட் என்னது? ರಹಸ್ಯ ಏನು? ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ, ದೇವರ ಆತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿದ್ದಾರೆ. அங்க போயிட்டு யோசேப்பு வந்து போறோம்ட்டு நான் பெரிய ஆளு, நான் கில்லாடி, நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் எனக்கு இதெல்லாம் தெரியும், ஒன்னும் சொல்லல. ಅಲ್ಲಿ ಯೋಸೇಪ ಹೋಗಿ ನಾನು ದೊಡ್ಡ ಆಳು, ನಾನು ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಓದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಏನೂ ಹೇಳಿಲ್ಲ. ಅವನು எதுவும் அவரையே பிரச்சாரம் பண்ணிக்கொள்ளவே இல்ல. ಅವನು ಏನನ್ನೂ ತನ್ನನ್ನ ಪ್ರಚಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಲ್ಲ. இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருது, ಈಗ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಚುನಾವಣೆ ಬರ್ತಾ ಇದೆ. எங்களுக்கு ஓட்டு போடு, நான் பெரியவன், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், பிரச்சாரம் தான் பண்ணுவாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ನನಗೆ ಓಟ್ ಹಾಕು ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾದಂಥ ಪ್ರಚಾರ ಮಾಡ್ತಾರೆ. எல்லா அரசியல்வாதி அதான் அவங்க வேலையே, அதான் பிரச்சாரம் பண்ணணும். ಅವರ ಕೆಲಸನೇ ಅದು, ಅವ್ರು ಪ್ರಚಾರ ಮಾಡುವಂಥದ್ದು. ஒருத்தர் ஒரு பிள்ளைக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டா அது நியூஸ் பேப்பர்ல வரும்படி அப்படியே அப்படியே காட்டணும், அப்படியே லேப்டாப் கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணு வாங்கிக்கோ அப்படின்னு அவர் அது நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்துடும். ஓகே, ಆ ಲ್ಯಾಪ್ಟಾಪ್ ಕೊಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ಶೋ ಕೊಟ್ಟರೆ ಅದು ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ಲೆಲ್ಲ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. நல்லவராமா, ಇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರಮ್ಮ, அதை நம்ம பார்க்கணுமாமா, ಇದನ್ನ ನಾವು ನೋಡ್ಬೇಕು, அவருக்கு போய் ஓட்டு குத்தணுமாமா, ಹೋಗಿ ಅವರು ಅದಕ್ಕೆ ಓಟ್ ಹಾಕ್ಬೇಕಂತೆ. கிறிஸ்தவன் பிரச்சாரம் பண்ண வேண்டாம். ಇಲ್ಲಿ ನಾವು ಕ್ರೈಸ್ತರು ಪ್ರಚಾರ ಮಾಡೋದು ಬೇಡ. ஆண்டவர் உங்க இருதயத்தை தங்கமாக்கி கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಬಂಗಾರವನ್ನಾಗಿ அந்த ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இருதயம், தங்கமான இருதயம், அது பிரதிபலிக்கும் போது ஜனங்க உங்களை வந்து வித்தியாசமாய் கவனிப்பார்கள். ಆ ಒಂದು ಬಂಗಾರ ಪ್ರತಿಫಲಿಸುವಾಗ ಜನರು ನಮ್ಮಿಂದ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನ ಕಾಣ್ತಾರೆ. நான் பெரிய ஆளு, நான் கில்லாடி அப்படின்னு போய் சோஷியல் மீடியால நம்ம எதுவும் சொல்லிக்க வேணாம். ನಾನು ದೊಡ್ಡ ಪೆರಿಯಾಳು, ನಾನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಹೋಗಿ ತೋರಿಸ್ಕೊಳ್ಳೋದು ಬೇಡ. எனக்கு ஏசப்பா எனக்கு தெரியும், அவர் எனக்கு இருக்கிறாரு, எனக்காக அவர் இருக்கிறாரு, அவர் கூட நான் இருக்கிறேன். ನನಗಾಗಿ ಏಸು ಇದ್ದಾರೆ, ಅವರಿಗಾಗಿ ನಾನಿದ್ದೀನಿ. இயேசு போதுமே, ಏಸು ಸಾಕು ನನಗೆ, இயேசு பாதம் எனக்கு போதுமே, ಯೇಸುವಿನ ಪಾದವೇ ಸಾಕು. அப்படின்னு நம்ம இருக்கும்போது ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವಿರುವಾಗ ஜனங்க கவனிப்பாங்க, ಜನರು ನಮ್ಮನ್ನ ಗಮನಿಸ್ತಾರೆ. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியே பேசுவார், வாய் மூலியமாய் பேசுவார். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವಂತಹ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬಾಯಿ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. நீங்க துக்கத்துல இருந்தாலும் மற்றவங்களுடைய துக்கத்தை விசாரிக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். ನೀನು ದುಃಖದಲ್ಲಿದ್ದರೂ ಕೂಡ ಬೇರೆಯವರ ದುಃಖವನ್ನ ವಿಚಾರಿಸುವಂತ ಒಂದು ಕೃಪೆ ನಿನಗೆ ಕೊಡ್ತಾರೆ. எவ்வளோ ஒரு வருஷம் 2 வருஷம் டிலே ஆனாலும் உங்க இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, சுத்தம் படுத்தி உங்க இருதயத்தை வந்து தங்கமாக்குகிறார், சொக்க தங்கமாக்குகிறார். 2 ವರ್ಷ ತಡೆ ಆದ್ರೂ ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, ದೇವರು ನಿನ್ನನ್ನ ಶುದ್ಧವಾಗಿ ಮಾಡಿ ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವನ್ನಾಗಿ ನಿನ್ನ ಹೃದಯನ ಮಾಡ್ತಾರೆ. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೀವಿ. ஏசாயா 11வது அதிகாரம், ಏಷಾಯ 11ನೇ ಅಧ್ಯಾಯ. 11ನೇ ಅಧ್ಯಾಯ, ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனை ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ಕರ್ತನ ಒಂದು ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತಂಗಿ ಇರಲ್ಪಡುತ್ತೆ. பரிசுத்தாவியானவர் நம்ம மேல இருக்கும்போது நம்ம ஞானத்தினால் நிரப்பப்படுறோம். நம்ம லைஃப்ல ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಳಿಯುವಾಗ ನಾವು ಜ್ಞಾನದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡ್ತೀವಿ. விவேகம் நமக்குள்ள இருக்கும், ವಿವೇಕ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ஆவியானவர் நம்மளை நிரப்புறாருங்க. ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಮ್ಮನ್ನ ತುಂಬಿಸ್ತಾರೆ. இன்னைக்கு நீங்க கேளுங்க, ಈ ದಿನ ನೀವು ಕೇಳಿ, யாரெல்லாம் இன்னைக்கு ஏசப்பா விசுவாசிக்கலையோ, இன்னைக்கு
இயேசு கிறிஸ்து உங்க பாவத்துக்காக மரித்திருக்கிறார் நீங்க விசுவாசித்தீங்க, இங்க இருந்து நீங்க போகும்போது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு நீங்க போவீங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತೊಳೆದಿದ್ದಾರೆ ಎಂಬ ಆ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ನಿಮ್ಮಲ್ಲಿರೋದಾದ್ರೆ ನೀವು ಈ ರೀತಿ ಈ ದಿನ ಒಂದು ತುಂಬ பரிசுத்தாத்மையிலிருந்து தும்பல்பட்டு ಹೋಗ್ತೀರಾ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಹೊರಟು ಹೋಗ್ತೀರಾ. அந்த நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கார். ಆ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற gift, பரிசுத்தாவியானவர் வந்து நம்ம சம்பாதிக்க வேணாம், அவர் கொடுத்த gift நம்மளுக்கு. ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಾವು ಸಂಪಾದಿಸೋದಲ್ಲ, ಆತನು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಉಡುಗೊರೆ ಅದು ನಮಗೆ. gift நான் வாங்கியிருக்கிறேன் அந்த gift. ಆ ಒಂದು ಉಡುಗೊರೆಯನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. பிரதர் வாங்கியிருக்கிறார் அந்த gift. ಆ ಒಂದು ಸಹೋದರರು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. சர்ச்சில் நிறைய பேர் எல்லாரும் நீங்க அந்த gift வாங்கியிருக்கீங்க. என்னைக்கு ஏசப்பட்ட வந்தீங்களோ அந்த gift நீங்க வாங்கிட்டீங்க. ನೀವೆಲ್ಲ ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ರೆ ಆ ಒಂದು ಉಡುಗೊರೆಯನ್ನು ನೀವೆಲ್ಲರೂ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ. இப்ப டெய்லி என்ன பிரதர் பண்ணணும் அப்பனா? ಹಾಗಾಗಿ ಈ ದಿನ ನಾವು ಪ್ರತಿದಿನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಸಹೋದರ? ஒரு பாத்திரம் போல ಒಂದು ಪಾತ್ರೆ ಹಾಗೆ ஆண்டவரே என்னை நிரப்புங்க. ಅದನ್ನ ದೇವರೇ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. ஞானத்தின் ஆவியினாலே நிரப்புங்க. ಜ್ಞಾನದ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸು. சந்தோஷமான ஆவியினாலே நிரப்புங்க. ಸಂತೋಷದ ಆತ್ಮನಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. ஆண்டவரே அன்பின் ஆவியினாலே என்னை நிரப்புங்க. ಆ ಪ್ರೀತಿಯ ಆತ್ಮದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. ஆண்டவரே நிரப்புங்கப்பா. ದೇವರೇ ತುಂಬಿಸು ತಂದೆ. அதாங்க நம்ம ஜெபம். ಅದೇ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ. நம்ம டெய்லி ஆண்டவருடைய பாத்திரம், ஆண்டவரே என் பாத்திரத்தை நிரப்புங்க நீங்க டெய்லி காலையில நீங்க கேளுங்க ஏசப்பாட்ட. ಪ್ರತಿದಿನ ಬೆಳಗ್ಗೆ ದೇವರೇ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಪ್ರತಿದಿನ ಕೇಳಬೇಕಾಗಿದೆ. நம்ம பார்த்தோம்ல யோசேப்போட வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையா மாறி. ಆಗ ನಮ್ಮ ಯೋಸೇಫನ ಜೀವಿತದ ಹಾಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಅದು ಬದಲಾಗುತ್ತೆ. நம்மளுடைய பேச்சுல, நம்மளுடைய நடத்தையில, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அப்படியே பிரகாசிப்பார் நம்ம வாழ்க்கையில. ನಮ್ಮ ಮಾತಲ್ಲಿ, ನಮ್ಮ ನಡತೆಯಲ್ಲಿ ಎಂತ ಒಂದು ಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಅವರು கஷ்டங்கள் ಪ್ರಕಾಶಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. வரும், சோதனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், பட் ஆனாலும் எழுந்து பிரகாசிப்போம் நம்ம. ಕಷ್ಟಗಳು, ಶೋಧನೆಗಳು, ಎದುರುಗಳು ಬರುತ್ತೆ, ನಾವು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಲ್ಪಡ್ತೀವಿ. So, ஒரே ஒரு ஜெபம் தான், ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ, நிரப்புங்கப்பா. ತುಂಬಿಸು ಅಪ್ಪ. பாத்திரத்தை தண்ணீராலே நிரப்புங்கப்பா. ಆ ಪಾತ್ರೆಗೆ ನೀನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತುಂಬಿಸು ತಂದೆ. டெய்லி நீங்க நிரப்ப நிரப்ப ஏன்னா பாத்திரம் வந்து அது நேத்து நிரப்பின பாத்திரம் தேவையில்ல, டெய்லி என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ಪ್ರತಿದಿನ ದೇವರೇ ಅದನ್ನ ತುಂಬಿಸು ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் வந்து உங்க பாத்திரத்தை நிரப்புவார். ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರ ಆ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬಿಸ್ತಾರೆ. நம்ம சர்ச்சில் நிறைய யோசேப்புக்கள் மேல சகோதர சகோதரிகள் ஆண்டவர் எழுப்புவார். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಯೋಸೇಫನಾಗಿ ಅನೇಕ ಸಹೋದರ ಸಹೋದರನ ದೇವರು ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. ஆண்டவரால முடியுமா முடியாதா? ದೇವರಿಂದ ಇದು ಆಗತ್ತಾ ಆಗಲ್ವಾ? தேவனாலே முடியுங்க. ಇದು ಕರ್ತನಿಂದ ಸಾಧ್ಯ. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. பார்வோன் யோசேப்போட இருதயத்தை பார்த்து தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் பார்வோன் சாட்சி சொன்னான். ಇಲ್ಲಿ ಫರೋನ ಯೋಸೇಫನನ್ನ ನೋಡಿ ನಿನ್ನ ದೇವರ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இதே போல அநேகர் உங்க இருதயத்தை பார்த்து தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕರು ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ನೋಡಿ ದೇವರಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು. ஒரே ஒரு காரியம், ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ஆண்டவரே என்னை நிரப்புங்க. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. உங்களுடைய பரிசுத்தாவினாலே நிரப்புங்க. ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸು. நான் பலவீனமா இருக்கிறேன், ನಾನು ಬಲಹೀನನಾಗಿದ್ದೇನೆ, சோர்ந்து போயிடுறேன், ನಾನು ಸೋತು ಹೋಗಿದ್ದೇನೆ, எனக்கு ஏதாவது கோபம் வந்துருது, ನನಗೆ ಸಡನ್ ಆಗಿ ಕೋಪ ಬರುತ್ತೆ, எனக்கு எரிச்சல் வந்துருது, ನನಗೆ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರುತ್ತೆ, என் பழைய சுபாவம் என்ன ஆண்டு கொள்றது, ನನ್ನ ಹಳೆ ಸ್ವಭಾವ ನನ್ನನ್ನು ಅಂಟಿಕೊಂಡಿದೆ. ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அந்த புது சுபாவத்திலே இந்த புது Dress போட்ட மாதிரி உங்களுடைய புது சுபாவத்தோட நான் இருக்கணும் ஆண்டவரே. ನೀನು ಹೊಸ ಒಂದು ಸ್ವಭಾವನ ನನಗೆ ಕೊಡು, ಹೊಸ ಒಂದು ಡ್ರೆಸ್ ನ ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡು ದೇವರೇ.